ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் மறைப்பொழுது உயிர் பிறகு ஆண்டவரே, சத்துருவை ஆண்டவரே, அப்பா இயேசுவே, பாவங்களை ஆண்டவரே, இந்த உலகத்தை செய்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா மேலே நாங்கள் ஆண்டவரை விசுவாசம் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையை ஆண்டவரே, உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. உடைய சிறப்பா சிறுகையில் ஆண்டவரே சிறிய ரத்தத்தை எங்களுக்காக கொடுப்பீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கின்ற தேவன் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் நீதி நிறைந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சர்வ வியாபியாக இருக்கிறீர் ஆண்டவரே. சகலவற்றையும் ஆண்டவரே அறிகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாமும் ஆண்டவரே உடைய கண்களை ஆண்டவரே தெரிகிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. Thank you God. We praise you Lord God the Father. We praise you God the Son. We praise you God the Holy Spirit. We praise you Triune God. We praise you ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. வாய்களுக்கு ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதமாக அதிசயமாக வழிநடத்திக் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காக நாங்கள் பதிகளை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ நன்மைகள் ஆண்டவரே, எத்தனையோ தீமைகள் ஆண்டவரே வாழ்வில நேரிட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா சகலவற்றுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus Lord. We praise you Lord. We worship you Lord. We glorify your name Lord. We honor your name ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, வானத்தின் பலகணிகளை திறந்த ஆண்டவரே. அப்பா எங்கள் மேலே மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எங்கள் மேலே மனம் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை கழுவி சுத்திகரித்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ரட்சிப்புக்கு எங்களை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பேரான குமாரன் எங்களுக்காக உலகத்தை அனுப்பினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நியாயத்திற்கு போகாதபடி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்முடைய ஒரே குமாரனை நியாயத்திற்கு ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்மையிலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சர்வ வியாபி ஆண்டவரே. அப்பா நீர் ஆளுகை செய்கின்ற தேவன் ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே எல்லாவற்றையும் முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரை ஏற்றுங்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா முழுவதுமாய் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. Thank you Jesus ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா பாவத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க முடியாத ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமம், மீறுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாவிகள், அக்கிரமம் செய்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பாவும் மேல உண்மையான விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களை விட்டு மனம் திரும்ப உதவி செய்கிறாங்க ஆண்டவரே. எல்லா விதமான பாவத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா இயேசுவே மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. சிந்தனைகளை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களுடைய பரிசுத்தமான திருசபையாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னுமாக பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் பரிசுத்தமான பாதைகளில் நடக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவத்திற்காக மறைத்து நீதிக்காக பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீதியை அபியாசம் செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய நீதியின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த பாவியான எங்கள் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க விரோதமே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் ஆண்டவரே கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, யோசித்திருக்கிறோம் ஆண்டவரே, சிந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. பாவியான எங்கள் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே.
அப்பா எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவர். எங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவர். எங்களை இன்னுமாக பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர். உம்மை அறிகிற அறிவினால் நிரப்புவீராக ஆண்டவர். உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவர். உம்மை அறிய வேண்டும் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவர். பலப்படுத்தும் ஆண்டவர், வழிநடத்தும் ஆண்டவர், ஆளுகை செய்யும் ஆண்டவர், பலப்படுத்தும் ஆண்டவர், வழிநடத்துவீராக ஆண்டவர், ஆளுகை செய்யும் ஆண்டவர். அப்பா முழுவதுமாய் ஆளுகை செய்யும் ஆண்டவர். அப்பா எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்து வழிநடத்தும் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Lord. I praise you Lord. Thank you Lord. I praise you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord. Thank you Jesus, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள்
நாளிலிருந்து உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவில் கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த ஆராதனுடைய பருப்பானத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆரம்பத்தில் முடிவருகிற பரிசுத்த ஆவியானவரே எல்லா காரியங்களும் நீர் வல்லமையாக அசைவாடுகிறாங்க. நீர் எங்களை முழுவதும் ஆளுகை செய்கிறாங்க. எங்களை தாழ்த்துகிறவங்க மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah. 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 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை இல்லைங்களா? இந்த வருஷத்துல 10 மாதங்கள் கடந்து போனது. ஹல்லேலூயா. 16வது இந்த மாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமே பயத்திலே இருந்தாலும் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களும் ಒರಪೋದು ವೆಕ್ಕಪಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವವರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾತನು ಅವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அவருடைய காலங்களிலே அவருடைய நேரங்களிலே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக ஒழுங்கு கிரமமாக செய்து முடிக்கிறார். தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறபடியாலே கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? அவர்களுடைய அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். அப்பா, இந்த 16வது தகப்பன் இந்த மாதத்தில் இந்த ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி தகப்பனை கொடுத்தவர்களை கிருபைகளுக்காக தைரியக்காக நன்றி. நாங்கள் இதுவரைக்கும் நிற்பது நிர்மல மாகாணத்தில் உள்ள சுத்த கிருபைப்பா, எங்களை உத்தமமல்ல ஜபமல்ல தகப்பனை எல்லாருடைய கிருபை கிருபை கிருபையாலே ரட்சிக்கிற கிருபையாலே தகப்பனை வெள்ளக்காரர்கள் இருக்கிறார்களே. அப்பாவுடைய கிருபைகளுக்காக கிருபைகளுக்காக தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. துதி மத்தியில் வாசம் செய்கிற எல்லோருடைய தேவனை அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ நல்லவர், உயர்ந்தவர், போதுமானவர், மகிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர் அப்பா. சிங்காசனத்தில் நீடிக்கிற இதோ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லை, உம்மை போல தகப்பனை எந்த தேவனும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீ அவ்வளவு உயர்ந்தவர், ஞானத்தில் சிறந்தவர் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக தகப்பனை அப்பா நீ நினைத்த காரியங்களை தகப்பனை அப்பா இந்த நாட்களை என்கிற வாழ்க்கையை ஊழிக்கிற தகப்பனை நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ வருவரே உன்னத, நீ வருவரே பரிசுத்த, நீ வருவரே ஆராதனைக்குரியவர். நீ வருவரே உன்னத, நீ வருவரே பரிசுத்த, நீ வருவரே ஆராதனைக்குரியவர்.
Father
வருவரே உன்னதத்தை வருவரே சுகமே வருவரே ஆராதனை புரியவர் நீ 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 வருவரே ஆராதனை புரியவர் நீ வருவரே ஆராதனை புரியவர் நீ வருவரே ஆராதனை புரியவர் சாவென்றவர் மரணமே உன்னோடு பாத்தாளமே ஜெயமே சொன்னே நாள மகசம் தூர கண சியாந்தரலவ தூதரமி ஆந்தரலவ ಶಂದು ಹಲ್ಬರಿ ಆಂಕರಲವ ತನ್ನ ಸಾವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಶತ್ರುವನ್ನು ಜಯಿಸಿದಂತಹ ಇದೋ ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನ ಏಕ ಚಕ್ರ ಅಧಿಪತಿಯಾಗಿ ಇದೋ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಇದೋ ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಹಸಿನ ರೋಡ ನಾವಿರುವಾಗಲೇ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸುಧಿಸುತ್ತೇವೆ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಎಲ್ಲ ಘನ ಮಾನ ಮಹಿಳೆಗೆ ಪಾತ್ರನಾದಂಥ ಯೇಸುವೆ ಉನ್ನತವಾದ ನಾಮ ಉಡೆಯವರೇ ಉನ್ನತ ಮಾನ ನಾಮ ಉಳ್ಳವರೇ ಅಪ್ಪ ನಿಮ್ಮುடைய நாமம் பரிசுத்த உங்களுடைய நாமம் பரிசுத்த அப்பா நீரே பரிசுத்தர் உயர்ந்தவர் கிருபை நிறைந்தவர் மகிமை நிறைந்தவர் அப்பா நீ ஒருவரே நல்லவர் வல்லவர் பெரியவர் பரிசுத்தர் போதுமானவரானவரே அப்பா நீ ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற இயேசுவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவரை பார்த்த முகங்கள் ஒருநாள் வெட்கப்பட்டு போனதே ಇಲ್ಲ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಆತನನ್ನು ನೋಡುವಂತ ಮುಖಗಳು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗಪಡುವುದಿಲ್ಲ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಒಂದು ವೇಳೆ ಅವುಗಳು ಹಸಿವಿನಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಕರ್ತನನ್ನು ನಂಬುವವರಿಗೂ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕೊರತೆ ಇಲ್ಲ ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹಲ್ಲೇಲೂಯಾ ನಿನ್ನನ್ನೇ ನೋಡುವೆನು ಪ್ರಕಾಶ ಹೊಂದುವೆನು ನಿನ್ನನ್ನೇ ನೋಡುವೆನು ಪ್ರಕಾಶ ಹೊಂದುವೆನು ಹವಾಮಾನ ನನಗೆ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಗು ಎಂದಿಗೂ ಹವಾಮಾನ ನನಗಿಲ್ಲ ಅಪ್ಪ ನಿನ್ನ
ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾದಿರುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು. ಅವರು ಓಡಿದರು, ದಣಿಯರು, ನಡೆದರು, ಬಳಲರು, ಹದ್ದಿನ ಹಾಗೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚುತ್ತಾ ಅವರು ಹಾರುವರು ಎಂದು ವೇದವಾಕ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ, ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಆತನನ್ನೇ ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ ಹದ್ದಿಗೆ ಬರುವಂತಹ ಯೌವನವನ್ನು ದೇವರು ಬರಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನನ್ನೇ ನೋಡುವಂತ ಮುಖಗಳು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದುವರೆಗಲ್ವಾ ಒಂದು 10 ತಿಂಗಳು ಯಾವ ವಿಷಯಗಳಲ್ಲೂ ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದದಂತೆ, ಬಲಹೀನರಾಗದಂತೆ ದೇವರು ತನ್ನ ಬಲದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣುಗಳನ್ನಿಟ್ಟು ನಮಗೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿರುವಂತಹ ಕರ್ತನನ್ನು ಕರವನ್ನು ತಟ್ಟಿ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವಂತಹ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕರಿದ್ದರು, ಅದರಿಂದ ಬಿಡಿಸುವಂತಹ ದೇವರಿಗೆ ವಾಕ್ಯವಿದೆ. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமாக இருப்பான். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய தேவன் நம்மளோட இருக்கும்போது நாங்க எந்த சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் எழுதுங்க, தேவனை ஆராதிக்கலாம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா வாய்களிலிருந்து தேவனை நோக்கி மன்றாடலாம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாகிறவரே, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீ விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்க இசையா. அப்பா, என்னை சுத்திகரிப்பீராக, ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாகிறவரே, அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீ பார்க்கின்ற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. இயேசுவே, 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவியில் உண்மையில் ஆராதிக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் மகிமையானவர் ஆண்டவரே. நீர் மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் கோபம் நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆண்மனைகளை அப்பா இயேசுவே நடத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முழுவதுமாய் ஆக்கிரமித்து வழிநடத்துகிறார் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் ஆக்கிரமித்து வழிநடத்துகிறார் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரை உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரை உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்த தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே, எங்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் பரிசுத்தத்தில் ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீர் மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. எல்லா புதியும் கனமும் மகிமை ஆண்டவரே உங்க ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கவனத்தை ஆண்டவர் உண்மையிலே வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோகத்தின் காரியங்களை நாட உதவி செய்யும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலியமாய் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாழுகிற விதத்தின் மூலியமாய் ஆண்டவரே நாங்கள் பரிசு அப்பா மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் முழுவதுமாய் ஆக்கிரமித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆளுகை செய்த தேவன் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. உயிரே, உயிரே, என் இயேசுவே, உயிரே, என் இயேசுவே, உயிரே, என் இயேசுவே, உயிரே, 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 என் இயேசுவே, உயிரே, 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 என் இயேசுவே. ஆராதனை உமக்கே
இயேசுவே பரிசுத்தமாய் தொழுவே பாதம் கட்டி அழைப்பே இயேசுவே பரிசுத்தமாய் தொழுவே பாதம் கட்டி அழைப்பே இயேசுவே பரிசுத்தமாய் தொழுவே. அப்பா
ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே பாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ராஜா உங்க ஜீவ பலியாக சமர்ப்பிக்கிறது ஆண்டவரே. பாயுடைய பலிகளை சுவாமியை ஏற்றுக்கொள்ளுகிறோம். பாயுடைய ஆராதனைகளை நீங்க அப்பா ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்மையே சாய்ந்து தினமும் கடப்பே தினமும் நினைந்திடுவே உம்முக வெளிச்சத்தில் இருளை கடப்பே மதிலை தாண்டிடுவே உம்மையே சாய்ந்து உம் அன்பு மழையில் தினமும் நனைந்திடுவே உம்மில் நிலைத்திடுவே சுவே உயிரை கலந்திடுவே உம்மில் நிலைத்திடுவே இயேசுவே உயிரை கலந்திடுவே உயர்த்தி உம்மில் நிலைத்திடுவே இயேசுவே உயிரை கலந்திடுவே. ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಮಹಿಮೆಪಡಿಸಿ. ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಕಲಿಸಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯಲ್ಲಿ ನಾನು ಪಶುಗಳನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು ಬರಲಿ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿಂತನೆ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನೇಕ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಶೋಧನೆಗೆ ಹೋಗದಂತೆ ಕೇಳಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬರುವ ಮಹಿಮೆಯು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவே. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாகிದ್ದೀರಾ? எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ಯೇಸುವಿನೊಳಗೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனை ಹುಡುಕುತ್ತಲಿದ್ದೀರಾ? அதிகமாக வேதத்தை வாசிக்கிறீர்களா? ಹೆಚ್ಚಾಗಿ ವೇದವನ್ನು ಓದುತ್ತೀರಾ? கடைசி வாரம் என்ன செய்தியை கேட்டோம்? ಕಳೆದ ವಾರ ಏನು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದೆವು? நம்முடைய கவனம் எங்கே இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಗಮನ ಎಲ್ಲಿರಬೇಕು? உலகத்தின் மேலேயா பரலோகத்தின் மேலேயா? ಲೋಕದ ಮೇಲೆಯೋ ಪರಲೋಕದ ಮೇಲೆಯೋ? பிசாசின் மேலேயா இயேசு கிறிஸ்துவின் மேலேயா? ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಲ್ಲ ಪಿಶಾಚಿಯ ಮೇಲೆಯೋ? நம்முடைய கவனங்கள் நோக்கங்கள் எங்கே இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಗಮನಗಳು ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಗಳು ಎಲ್ಲಿ ಇರಬೇಕು? தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே இருக்க வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ஆண்டவரை தேட வேண்டும். ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அவருடைய சித்தத்தை நான் நீங்கள் நிறைவேற்ற ಅವರ வேண்டும். ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ನೀವು ನೆರವೇರಿಸಬೇಕು. அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்திலிருந்து விரும்புகிறார். ಅದೇ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಬಯಸುವಂತಹ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் ತಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 27 ಹಾಗೂ 22ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. மத்தேயு 5வது அதிகாரம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 27 22ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கின்ற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು விபச்சாரம் என்கிற பாவம். ವ್ಯಭಿಚಾರ ಎನ್ನುವಂತಹ ಪಾಪ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ವಚನಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟರು ಎಂದರೆ, அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொண்டு ಅವರ ಚಿತ್ತ ಏನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாழும்படியாய் ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸುವ ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಬಯಸುತ್ತಾರೆ. அப்பொழுது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. பூர்வத்தாருக்கு இப்படியாக உரைக்கப்பட்டது, ಇದು ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಹೀಗೆಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವಿಚಾರ ಮಾಡಬಾರದು. இந்த பரிசேயர்கள் சரிசேயர்கள் ಈ ಒಂದು ಅಂದ್ರೆ ಪರಿಸಯರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು தேவனுடைய வார்த்தைகளை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು தவறாக வியாக்கியானம் செய்து ತಪ್ಪಾಗಿ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡಿ இவர்கள் பாவங்களில் நடந்து கொண்டிருந்தார்கள். ಇವರು ಪಾಪದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದರು. இன்னும் அநேக ஜனங்களையும் பாவத்திற்குள்ளாக நடத்தி கொண்டிருந்தார்கள். ಇನ್ನು ಅನೇಕ ಜನರನ್ನು ಅವರು ಪಾಪದೊಳಗೆ ನಡೆಸುತ್ತಲಿದ್ದರು. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஒரு ಹೇಳಿದ್ದಾರೆ, மனுஷனின் மேல் நாங்கள் எப்பொழுது கோபப்படுகிறோமோ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಯಾವಾಗ ನಾವು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತೇವೋ, இல்லாவிட்டால் அவனின் மேல் அவமான ரீதியில பேசுறோமோ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅವನನ್ನು ಅವಮಾನವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೋ, வேற நோக்கத்தோடு அவனை பார்க்கின்றோமோ, ಬೇರೆ ಉದ್ದೇಶದಿಂದ ಅವನನ್ನು ನೋಡುತ್ತೇವೋ, நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் இந்த பரிசேயர்களுக்கு சதிசேயர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறியாமல் வாழ்ந்து ಈ கொண்டிருந்தார்கள். ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು ಹಾಗೂ ಪರಿಸಾಯರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಯದೆ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದರು. அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ? நியாய பிரமாணத்திற்கு தெளிவான விளக்கத்தை அந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார். ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾನೆ. இங்கே இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ பாவத்தின் ஆழத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಪಾಪದ ಆಳವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாவத்தின் பலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಪಾಪದ ಬಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்ய போகிறது என்று இயேசு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ಪಾಪ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದು ಇಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. நீங்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இன்னும் 2 வாரத்துக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். ನಾವು 2 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ? பாவமானது ಈ ಪಾಪವಾದದ್ದು ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி நிற்பது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುವುದು. எப்பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக எழுதி நிற்கிறானோ, ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ, அவனுக்கு நரக நிச்சயம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವನಿಗೆ ನರಕ ನಿಶ್ಚಯ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது விசுவாசியான நான் நீங்கள் ಆಗ ವಿಶ್ವಾಸಿಯಾದಂತ ನಾನು ನೀವು பாவத்தின் பலத்தை குறித்து அறிய வேண்டும். ಪಾಪದ ಬಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಯಬೇಕು. பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது என்று அறிய வேண்டும். ಪಾಪ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. பாவம் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போகிறது என்று நான் நீங்கள் அறிய வேண்டும். ಪಾಪ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಅದು ಎಲ್ಲಿಗೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. இந்த பாவமானது என்ன செய்கிறது? ಈ ಪಾಪವಾದದ್ದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ದೂರ ಮಾಡುತ್ತದೆ. அவனை நரகத்திற்கு தூக்கி கொண்டு போகிறது. ಅವನನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ಆದರೆ ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವಿಚಾರ ಮಾಡಬಾರದು. அப்பொழுது இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ಪರಿಸಯರು ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ನೆನೆಸಿದರು. வேதாகமம் சொல்லுகிறது ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ விபச்சாரம் செய்யக்கூடாது. ವಿಚಾರ ಮಾಡಬಾರದು. நாங்கள் வெளி பிரகாரமா எந்த ஸ்திரீயோடும் நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ನಾವು ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾವ ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಲಿದ್ದರು. நாங்கள் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ನಾವು ದೇವರ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ ಎಂದು ಇವರು ಹೇಳಿದರು. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஒரு ஸ்திரீயாவது ಒಂದು ஒரு ಸ್ತ್ರೀಯನ್ನಾಗಲಿ புருஷனையாவது ಒಂದು ಪುರುಷನನ್ನಾಗಲಿ இச்சையோடு பார்த்தால் ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡಿದರೆ நீங்கள் அவரோடு ನೀವು ಅವರ ಜೊತೆ உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக விபச்சாரம் செய்திருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை ನಿಮ್ಮ சொல்லுகிறது. ಹೃದಯದಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பூர்வத்தாருக்கு இப்படியாக உரைக்கப்பட்டது. ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ஒரு ಹೇಳುತ್ತೇನೆ, ஸ்திரீயாவது ஒரு ಸ್ತ್ರೀಯನ್ನಾಗಲಿ ஒரு புருஷனையாவது ಪುರುಷನನ್ನಾಗಲಿ யார் இச்சையோடு பார்க்கின்றார்களோ ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೋ அவர்களுடைய இருதயத்திலே ಅವರು ತಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ அந்த நபரோடு விபச்சாரம் செய்து விட்டீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை ಆ சொல்லுகிறது. ವ್ಯಕ್ತಿಯೊಂದಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப முதலாவது நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ಮೊದಲು ನಾವು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பாவம் என்பது ஏதோ வெளிப்பிரகாரமாய் மட்டும் செய்வது மட்டுமல்ல, ಪಾಪವನ್ನು ನಾವು ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾತ್ರ ಮಾಡುವುದು ಅಲ್ಲ. இந்த பாவமானது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. ಈ
ಇದೆ. எப்பொழுது ஒரு மனுஷன் இருதயத்திற்குள்ளாக பாவத்தை செய்கிறானோ, ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಹೃದಯದ ಒಳಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೋ, அதற்கு பின்பு அவன் வெளிப்பிரகாரமாய் அந்த பாவத்தை செய்கின்றான். ಅದಾದ ಮೇಲೆ ಅವನು ಬಹಿರಂಗವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. முதலாவது நான் நீங்கள் எங்கே பாவம் செய்கின்றோம்? ಅವನು ನಾವು ನೀವು ಎಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ? இருதயத்திற்குள்ளாக பாவம் செய்கின்றோம். ಹೃದಯದ ಒಳಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. இருதயத்திற்குள்ளாக அநேக காரியங்களை நினைக்கின்றோம். ಹೃದಯದೊಳಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸುತ್ತೇವೆ. எப்பொழுது நாங்கள் இருதயத்திற்குள்ளாக பாவம் செய்து விடுகிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಹೃದಯದ ಒಳಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ, அதற்கு பின்பு ಅದಾದ ಮೇಲೆ வெளிப்பிரகாரமாய் நாங்கள் பாவம் செய்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. இருதயத்தில் இருந்து ಹೃದಯದಿಂದ விபச்சாரங்கள், விபச்சார, வேசித்தனங்கள், வேசித்தன, காம விகாரங்கள், ಕಾಮ ವಿಕಾರ, பொய் பேசுவது, ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು, கோபங்கள், ಕೋಪಗಳು, ஏமாற்றுவது, ಯಾಮಾರಿಸುವುದು, எல்லா விதமான பாவங்கள் எங்கே இருக்கிறது? ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪಾಪಗಳು ಎಲ್ಲಿದೆ? மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಹೃದಯದೊಳಗೆ ಇದೆ. உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக பாவங்கள் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಪಾಪಗಳು ಇದೆ. ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು முதலாவது இருதயத்திற்குள்ளாக பாவம் செய்கிறான். ಅವನ ಹೃದಯದ ಒಳಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. அதற்கு பின்பு அவன் வெளிப்பிரகாரமாய் பாவம் செய்கிறான் என்று தேவனுடைய வார்த்தை ಅದಾದ சொல்லுகிறது. ಮೇಲೆ ಅವನು ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ, நீங்க பழைய ஏற்பாடு வாசித்தீர்கள் என்றால், புதிய ஏற்பாடு வாசித்தீர்கள் என்றால், ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಹಾಗೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದಿದರೆ, விபச்சாரம் என்பது ஒரு பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ವ್ಯಭಿಚಾರ ಎನ್ನುವುದು ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. வெறும் விபச்சாரம் மட்டுமல்ல, ವ್ಯಭಿಚಾರ ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லா விதமான அசுத்தமான பாவங்கள், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳು, எல்லா விதமான பாலியல் பாவங்கள், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಇಚ್ಛೆಗಳು, எல்லா விதமான பாவங்கள். அது மட்டும் வெறும் விபச்சாரம் மட்டுமல்ல, ಬರೀ ವ್ಯಭಿಚಾರ ಮಾತ್ರವಲ್ಲ, வேசித்தனம் மட்டுமல்ல, ವೇಶ್ಯತನ ಮಾತ್ರವಲ್ಲ, காமவிகாரம் மட்டுமல்ல, ಕಾಮವಿಕಾರ எல்லா ಮಾತ್ರವಲ್ಲ, விதமான பாவம், ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಪಾಪಗಳು, எல்லா விதமான அசுத்தமான பாவம், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳು, எல்லா விதமான பாலியல் பாவங்கள், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಇಚ್ಛೆಗಳು, எல்லா விதமான, it is called a sexual sin. ಅಂದ್ರೆ ಶಾರೀರಿಕವಾಗಿರುವಂತಹ ಸಂಬಂಧಗಳು, எல்லா விதமான பாவங்கள் ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪಾಪಗಳು, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால், ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥದವರೆಗೆ ನೀವು ಓದುವುದಾದರೆ, யார் இப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்டார்களோ, ಯಾರು ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದರು, தேவனுடைய கோபங்கள் அவர்கள் மேலே இறங்கினது. ದೇವರ ಕೋಪ ಅವರ ಮೇಲೆ ಇಳಿಯಿತು. நீங்கள் சோதம் குமாரவை பார்த்தீர்கள் என்றால், ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் எதற்காக சோதம் குமாரவை அழிக்கிறார்? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವರು ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು? இவர்கள் எல்லா விதமான பாலியல் பாவங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள். ಅವರು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಶಾರೀರಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ஆணோட ஆண், பெண்ணோட பெண், ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ಸ್ತ್ರೀಯು ಹಾಗೂ ಪುರುಷರೊಂದಿಗೆ ಪುರುಷರು, கல்யாணம் இன்னொரு ஜனங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ಹಾಗೂ ಮದುವೆ ಆಗದೇ ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಅವರುಗಳು ಸಂಬಂಧಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು இப்படிப்பட்ட பாவங்களிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಇವರು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರು. இந்த காரணத்தினால ஆண்டவர் சோதம் குமாரவை முழுவதுமாய் அழித்து விட்டார். ಈ ಒಂದು ಕಾರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನ ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣವನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நோவின் காலத்தை பார்த்தீர்கள் என்றால், ನೋಹನ ಕಾಲವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் இந்த முழு உலகத்தை என்ன செய்து விட்டார்? ದೇವರು ಒಂದು ಪೂರ್ಣ ಲೋಕವನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? ஜலத்தினாலே அழித்து விட்டார். ಅವರು ನೀರಿನಿಂದ ನಾಶ ಮಾಡಿದರು. இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடாமல் ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಜನಗಳು ದೇವರನ್ನು ಹುಡುಕದೆ எல்லா விதமான பாலியல் பாவங்களில் ஈடுபட்டுக் ಎಲ್ಲ கொண்டிருந்தார்கள். ವಿಧವಾದ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅದರ ಸಂಬಂಧವಾಗಿರುವಂತಹ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗವಹಿಸಿದರು. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಅದಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனுடைய ஜனங்கள், ದೇವ ಜನಗಳು, இவர்களும் அநேக ஜனங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ಇವರುಗಳು ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರಿಂದ அநேக விதமான பாவங்களில் ஈடுபட்டார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದರು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அந்த நாளிலே ஆண்டவரானவர் ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದವರು 24,000 பேரை கொன்று விட்டார். 24,000 ಜನರನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡಿದರು. ஏனென்றால் ஆண்டவருடைய கண்களிலே அது பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಭಯಂಕರವಾದ ಪಾಪವಾಗಿತ್ತು. கல்யாணம் என்பது ಮದುವೆ ಎನ್ನುವುದು ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. Marriage is a good thing. ಆದ್ರೆ ಮದುವೆ ಅದು ಒಳ್ಳೆಯದು. எதற்கென்றால் அது ஆண்டவர் ஸ்தாபித்தார். ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಸ್ಥಾಪನೆ இந்த ಮಾಡಿರುವುದು. பாலியல் என்பதும் ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಇಚ್ಛೆ ಎನ್ನುವುದು ஆண்டவரின் இச்சை இல்ல, ಅಂದ್ರೆ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧ. கல்யாணத்திற்குள்ளாக நலமாக இருக்கிறது. ಅದು ಮದುವೆಯಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. ஆக கல்யாணத்துக்கு வெளியே பார்த்தீர்கள் என்றால் ಮದುವೆ ಹೊರಗೆ ನೋಡುವಾಗ அது பயங்கரமான பாவமாக ಅದು இருக்கிறது. ಭಯಂಕರವಾದ இந்த ಪಾಪವಾಗಿದೆ. பாலியல் என்பது ಈ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧಗಳು ஆண்டவர் கல்யாணத்திற்குள்ளாக
ಮಹಿಮೆಯುಳ್ಳಾಗ ದೇವರ ಒಂದು ಮದುವೆಯೊಳಗೆ அவருடைய மகிமைக்காக அது உருவாக்கினார். ಅವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ದೇವರು ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಆದ್ರೆ ಜನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இதை தவறான நோக்கத்திலே பார்க்கின்றார்கள். ಅವರು ತಪ್ಪಾದ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. தவறான காரியங்களை ஈடுபடுகிறார்கள். ನಾವು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. அப்போ கல்யாணம் என்பது, ಮದುವೆ ಎನ್ನುವುದು, பாலியல் என்பது ಆ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧ ಎನ್ನುವುದು ஆண்டவர் மனுஷனுக்காக கொடுத்தது. ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ஆனால் ಕೊಟ್ಟಿರುವುದು. அதை மனிதன் என்ன செய்து விட்டான்? ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ಅದನ್ನು ಏನು ಮಾಡಿದ? அவனுடைய சுய இச்சைக்காக வேறு விதத்தில் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். ಅವನ ಸ್ವಂತ ಇಚ್ಛೆಗಾಗಿ ಅವನು ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. இந்த காரணத்தினாலே மனுஷனின் மேலே தேவனுடைய கோபம் இறங்கினது. ಈ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಇಳಿದು ಬಂದಿತು. எப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தாரோ, ಯಾವಾಗ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟರೋ, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು. ஆண்டவருடைய சித்தம் ஜனங்களுக்கு என்ன? ದೇವರ ಚಿತ್ತ ಜನರಿಗೆ ಏನು? விபச்சாரம் செய்யக்கூடாது. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು. விபச்சாரம் ஒன்று ஆண்டவருடைய கண்களிலே பெரிய பாவமாக இருக்கிறது. ವ್ಯಭಿಚಾರ ಎನ್ನುವುದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದೆ. ஆனால் இந்த பரிசேயர்கள் சரிசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ಹಾಗೂ ಪರಿಸರವನ್ನು ನೋಡುವಾಗ இந்த பிரமாணத்தை இவர்கள் கரம் பிடித்து நடந்து கொண்டிருந்தார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ಈ ಒಂದು ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಅವರು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ ಎಂದುಕೊಂಡಿದ್ದರು. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಓದುವಾಗ அதே யாத்ராகமம் 20வது அதிகாரம் ಅದೇ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಆಗಿದೆ, பிறருடைய வீடையும் நீ இச்சிக்க கூடாது. ಬೇರೆಯವರಿಗೆ ಸೇರಿದ ಮನೆಯನ್ನು ಇಚ್ಛಿಸಬಾರದು. பிறருடைய மனைவியை நீ இச்சிக்க கூடாது. ಬೇರೆಯವರ ಹೆಂಡತಿಯನ್ನು ಇಚ್ಛಿಸಬಾರದು. அவர்களுக்கு உண்டான காரியங்களை நீ இச்சிக்க கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ಅವರಿಗೆ ಉಂಟಾದ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನಾದರೂ ನೀನು ಇಚ್ಛಿಸಬಾರದು. ஆனால் இந்த பரிசேயர்கள் சரிசேயர்கள் முழுவதுமாய் அதை நிராகரித்து விட்டார்கள். ಪರಿಸರ ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ಅದನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಿರಾಕರಿಸಿದರು. இவர்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ಇವರು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனால் இவர்கள் சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಇವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ನೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರು. நாங்கள் விபச்சாரம் செய்யவில்லை, ನಾವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, நாங்கள் நீதிமான்கள், ನಾವು ನೀತಿವಂತರು, நாங்கள் பரிசுத்தமான ஜனங்கள் என்று ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜನರು ಎಂದು இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ಇವರು ನೆನೆಸುತ್ತಲಿದ್ದರು. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நாங்கள் யாரின் மேலே இச்சை இருக்கக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ಯಾರ ಮೇಲೆ ಇಚ್ಛೆಯಾಗಿರಬಾರದು ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பிறருடைய பொருளாவதோ, ಬೇರೆಯವರ ವಸ್ತುವಿನ ಮೇಲಾಗಲಿ, வேறையவருடைய மனைவியாவதோ, ಬೇರೆಯವರ ಹೆಂಡತಿಯಾಗಲಿ, புருஷனாவதோ, ಹಾಗಾದರೆ ಪುರುಷನಾಗಲಿ, யார் இச்சிக்கிறார்களோ ಯಾರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ இவர்கள் விபச்சாரக்காரர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವರನ್ನು ವ್ಯಭಿಚಾರಕಾರರು ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இந்த விபச்சாரம் என்கிற பாவத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்தீர்கள் ನಾವು என்றால் ವ್ಯಭಿಚಾರ ಎನ್ನುವಂತ ಪಾಪಗಳು ನೀವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ எந்த விதமான தண்டனை கொடுப்பார் என்றால், ಯಾವ ವಿಧವಾದ ದಂಡನೆ ಕೊಡುವರೆಂದರೆ, யாராவது இந்த பாவத்தை செய்து சிக்கிவிட்டார்கள் என்றால் ಯಾರಾದ್ರೂ ಈ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ಅವರುಗಳು ಸಿಕ್ಕಿಕೊಂಡರೆ எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಒಂದಾಗಿ ಸೇರಿ அந்த ஸ்திரீயை அந்த புருஷனை கல்லால் அடித்து சாகடித்து ಆ விடுவார்கள். ಸ್ತ್ರೀಯನ್ನು ಆ ಒಂದು ಪುರುಷನನ್ನು ಕಲ್ಲಿನಿಂದ ಹೊಡೆದು ಸಾಯಿಸುತ್ತಲಿದ್ದರು. லேவியராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 20வது அதிகாரம் ಯಾಜಕ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம். 10ನೇ ವಚನ, ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், ஒருவன் பிறருடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். கொலை செய்யப்பட கலவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ஒரு ಉಂಟಾಗಲಿ. ஸ்திரீயாவது புருஷனாவது ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನಾಗಲಿ ಪುರುಷನನ್ನಾಗಲಿ இப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்டால் ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗವಹಿಸಿದರೆ அவர்களுக்கு மரணம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವರಿಗೆ ಮರಣ ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ 3ರಿಂದ 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 3ರಿಂದ 5ನೇ ವಚನದವರೆಗೆ ನೋಡೋಣ. அங்க என்ன ஆகிறது என்றால், ಏನಾಗುತ್ತದೆ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ಆತನಾದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்பொழுது இங்கு பரிசேயர்கள் சரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். ಆಗ ಪರಿಸರರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தன நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அந்த நாளிலே பார்த்தீர்கள் என்றால் ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஜனங்களுடைய
இது விபச்சாரம் என்பது ஒரு பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ವ್ಯಭಿಚಾರ ಎನ್ನುವುದು ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. ஏனென்றால் இவர் முதலாவது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். ಇವರು ಮೊದಲು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. இரண்டாவது மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். ಎರಡನೇದಾಗಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. பரிசேயர்கள் சதிசேயர்கள் வருகிறார்கள். ಇಲ್ಲಿ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳ ಹಾಗೂ ಪರಿಸಾಯರು ಬರುತ್ತಾರೆ. இவர்கள் இயேசுவிடத்தில் வந்து இப்படியாக கேட்கிறார்கள். ಅವರು ಯೇಸುವಿನ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. இந்த ஸ்திரீயானவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாள். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಾದವಳು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಅವಳು ಭಾಗವಹಿಸಿದಳು. அவள் விபச்சாரம் செய்கிற சமயத்தில் நாங்கள் அவளை பிடித்து விட்டோம். ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಅವಳನ್ನು ಹಿಡಿದಿದ್ದೇವೆ. மோசேயுடைய பிரமாணம் இப்படியாக சொல்லுகிறது. ಮೋಶೆಯ ಪ್ರಮಾಣ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அவளை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். ಅವಳನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಸಾಯಿಸಬೇಕು. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ನೀವೇನು ಹೇಳುತ್ತೀರಾ? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார்கள். ಇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೇಳಿದರು. அப்ப இந்த விபச்சாரம் என்பது ಈ ವ್ಯಭಿಚಾರ ಎನ್ನುವುದು ஆண்டவருடைய கண்களில் அசுத்தமான பாவமாக இருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಯಾರು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಮರಣ ನಿಶ್ಚಯ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்பொழுது யார் அப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறார்களோ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ நீங்கள் கல்லடித்து சாகடிக்க முடியாது. ನೀವು ಕಲ್ಲುಗಳನ್ನು ಎಸೆದು ಸಾಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. என்றால் ஆண்டவர் அநேக காரியங்களை மாற்றிவிட்டார். ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்படிப்பட்ட பாவங்களில் யார் ஈடுபட்டு ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಯಾರು ಭಾಗವಹಿಸಿ யார் அப்படிப்பட்ட பாவங்களை அபியாசம் செய்கிறார்களோ ಯಾರು ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ இவர்களின் மேலே தேவனுடைய கோபம் நித்தியத்திற்கும் இறங்கும் என்று தேவனுடைய வார்த்தை ಇವರ சொல்லுகிறது. ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪಕ್ಕೂ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ಅದು ಇರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இவர்கள் சில நாட்கள் பாவங்களை செய்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಆದರೆ ಇವರುಗಳು ಕೆಲವು ಕಾಲಗಳು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ಇವರುಗಳು ಜೀವಿಸುತ್ತಲಿರಬಹುದು. ஆனால் விபச்சாரத்தின் சம்பளம் மரணம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರದ ಸಂಬಳ ಮರಣವೆಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு இங்க என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இந்த விபச்சாரம் என்றால் என்ன? ವ್ಯಭಿಚಾರ ಎಂದರೆ ಏನು? ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயானவள் ಒಂದು ಪುರುಷ ಹಾಗೂ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆದವಳು கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த புருஷன் என்ன செய்கிறான்? ಈ ಪುರುಷ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? இன்னொரு ஸ்திரீயோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் ಇನ್ನೊಂದು ಸ್ತ್ರೀಯ ಜೊತೆ ಹಾಗೂ ಅವನ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ இந்த ஸ்திரீயானவள் ಈ ಸ್ತ್ರೀ ಆದವಳು இன்னொரு புருஷனிடத்தில் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் ಬೇರೆ ಪುರುಷನ ಜೊತೆ ಅವಳು ಸಂಬಂಧ அது ಇಟ್ಟುಕೊಂಡರೆ விபச்சாரம் என்று தேவனுடைய வார்த்தை ಅದು சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, கல்யாணம் ஆகாதவர்கள் ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವವರು யார் இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடுகிறார்களோ ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೋ அது அசுத்தமான பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅದು ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நாங்கள் எப்படிப்பட்ட நாட்களில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ನಾವು என்றால் ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ ஜனங்கள் இன்றைக்கு இப்படியாக சொல்லுகிறார்கள். ರೀತಿ ಕೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இந்த 21வது நூற்றாண்டிலே ಈಗ ಇರುವಂತ ಈ 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ இதெல்லாம் காமனாக இருக்கிறது. ಸಾಧಾರಣವಾಗಿದೆ. கவர்மெண்ட் என்னென்னவோ சட்டத்தை பாஸ் செய்திருக்கிறது. ಸರ್ಕಾರವು ಕೂಡ ಏನೇನೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರುಗಳೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. இங்கே கல்யாணம் ஆனவர்கள் ಮದುವೆಯಾದವರು இன்னொருத்தரோட தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்று கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கிறது. ಇನ್ನೊಬ್ಬರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರನ್ನು ಅಪ್ರೂವಲ್ ಮಾಡಿದೆ. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ಅದು ನೋಡಿದರೆ இந்த பாவங்கள் சாமானியமாகி விட்டது. ಈ ಒಂದು ಪಾಪಗಳು ಸಾಮಾನ್ಯವಾಗಿದೆ. ஜனங்கள் இதை பாவம் என்று அறியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಪಾಪ ಎಂದು ತಿಳಿದು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக அப்படி இருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಕ್ರೈಸ್ತರು ಇಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறார்கள். ದೇವರಿಗೆ ಮಾಡಬೇಕಾದ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ನೀವು ನೋಡುವುದಾದರೆ இந்த ஜனங்கள் விபச்சாரங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ಜನಗಳು ವ್ಯಭಿಚಾರಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பெரிய சபை என்று சொல்லுகிறார்கள். ಜನಗಳು ದೊಡ್ಡ ಸಭೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த பெரிய சபைகளிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ದೊಡ್ಡ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಲಿದೆ? இன்னொரு ஸ்திரீயோட புருஷனை யாரோ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಬೇರೆಯವರಿಗೆ ಸೇರಿದ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಪುರುಷನನ್ನು ಯಾರು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ? இன்னொருத்தரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅವರ ಜೊತೆ ಇವರಿಗೆ ಸಂಬಂಧಗಳಿದೆ. இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இருக்கிறது. ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. ஆனால் தேவனுடைய போதகர் என்ன செய்ய வேண்டும்? ದೇವರ ಒಂದು ಬೋಧಕರು ಏನು ಮಾಡಬೇಕು? இப்படிப்பட்ட பாவங்களை குறித்து சபையிலே பேச வேண்டும். ಈ ರೀತಿಯ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು. ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று நான் நீங்கள் அறிய முடியும். ಆಗಲೇ ದೇವರ ಚಿತ್ತ ಏನೆಂದು ನಾನು ನೀನು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட டாபிக்கை பேச மாட்டார்கள். ಇಂದು ಅನೇಕ ದೇವ ಸೇವಕರುಗಳು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஜனங்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ? ಅಯ್ಯೋ ಜನಗಳು ಏನೆಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? வெளியே ஜனங்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ? ಹಾಗೂ ಹೊರಗೆ ಜನರು ಏನೆಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? இதெல்லாம் பேசுவதற்கு அசிங்கமாக இருக்கிறது. ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. அநேக ஊழியக்காரர்கள் பேச மாட்டார்கள். ಎಂದು ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் நான் பேசுகிறேன். ಅದು ನಾನು ಮಾತಾಡಿದೆ. எதற்காக என்றால் ಅದಕ್ಕಾಗಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போதித்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು
ಅನುಭವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ, இப்படிப்பட்ட பாவங்களை செய்து ಈ கொண்டிருக்கிறார்கள். ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. இந்த நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತಹ ಈ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ பாவம் செய்வது ಪಾಪ ಮಾಡುವುದು ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. ಬಹಳ ಸುಲಭವಾಗಿದೆ. இன்னைக்கு எல்லாம் சுலபமாக கிடைத்து விடுகிறது. ಇದು ಎಲ್ಲವೂ ಸುಲಭವಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ. ஆனா அந்த நாட்கள் அப்படி அல்ல. ಆದರೆ ಆ ದಿವಸಗಳು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களோ ಯಾರು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ இவர்களின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಇವರ ಮೇಲೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் வாசித்தீர்கள் என்றால் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನು ಓದುವುದಾದಾಗ அநேக வித அங்க பார்த்தீர்கள் என்றால் அநேக ஜனங்கள் அந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ಅನೇಕರ ಒಂದು ವೇದಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ, அதிகாரங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இப்படிப்பட்ட ஸ்திரியை விட்டு விலகி ஓடு என்று வார்த்தை ಈ சொல்லுகிறது. ರೀತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. உங்களுடைய புருஷனுக்காவது மனைவிக்காவது ಅಂದ್ರೆ ಗಂಡನಿಗಾಗಲಿ ಹೆಂಡತಿಗಾಗಲಿ நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அநேக விதமான வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. ಅನೇಕ ವಿಧವಾದ ವಾಕ್ಯಗಳು ಯಾವುದು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ವೇದದಲ್ಲಿ ಉಂಟು. அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறவர்கள் ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವವರು தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பார்கள் என்று சொல்லுகிறது. ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕಾಣುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, கல்யாணம் என்பது ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮದುವೆ ಎನ್ನುವುದು ஆண்டவர் உருவாக்கின ஒரு காரியமாக இருக்கிறது. ದೇವರೇ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಒಂದು அந்த ಕಾರ್ಯವಾಗಿದೆ. புருஷனும் அந்த ஸ்திரீயும் இப்பொழுது ಆ ಪುರುಷನ ಆ ಸ್ತ್ರೀಯು ஆண்டவருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ಕರ್ತನಿಗೆ ಮುಂಭಾಗ ಅವರುಗಳು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. யார் விபச்சாரங்களிலே ஈடுபடுகிறார்களோ ಯಾರು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஆண்டவருக்கு முன்பாக செய்த அந்த உடன்படிக்கையை உடைத்து விடுகிறார்கள். ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗ ಮಾಡಿದಂತ ಆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಒಡೆಯುತ್ತಾರೆ. அந்த ஸ்திரீயாவது புருஷனாவது அவர்களின் மேலே வைத்த நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಾಗಲಿ ಆ ಒಂದು ಪುರುಷನಾಗಲಿ ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವರುಗಳು ಒಡೆಯುತ್ತಾರೆ. அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ಆಗ ನಾವು ತಿಳಿಯಬೇಕು, கல்யாணம் என்பது ஆண்டவர் உருவாக்கின ஒரு காரியமாக இருக்கிறது. ಮದುವೆ ಎನ್ನುವುದು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಒಂದು அந்த ಕಾರ್ಯವಾಗಿದೆ. பாலியல் என்பது ஆண்டவர் உருவாக்கின காரியமாக ಆ ಒಂದು இருக்கிறது. ಕಾರ್ಯಗಳು ಅದರ ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧಗಳು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ இது ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கல்யாணத்திற்குள்ளாக ஒரு மனுஷனாவது ஸ்திரீயானவள் செய்தால் ಆಗ ಅಂದ್ರೆ ಮದುವೆಯೊಳಗೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಂದು ಪುರುಷನಾಗಲಿ ಸ್ತ್ರೀಯಾಗಲಿ ಮಾಡುವಾಗ அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. ಅದು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತದೆ. கல்யாணமானவர் ஆவாமல் அசுத்தமான பாவங்களில் ஈடுபடுவது, ಮದುವೆಯಾಗದ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವವರು, கல்யாணமாய் இன்னொருவரை தொடர்பு வைத்துக் கொண்டு செய்தால் ಮದುವೆಯಾಗಿ ಬೇರೆಯವರ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಾಡಿದರೆ அது பயங்கரமான பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಭಯಂಕರವಾದ ಪಾಪ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பூர்வத்தாருக்கு இப்படியாக உரைக்கப்பட்டது, ನಿಮ್ಮ ಪೂರ್ವಿಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರು, விபச்சாரம் செய்யாதிருங்கள். ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಡಿ, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. ನೀವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು, புருஷனுக்கு மனைவிக்கு உத்தம உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಹೆಂಡತಿಯರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் இதை ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತಹ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. 27வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார், 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ಪರಿಸೇಯರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು ಏನು ಮಾಡಿದರು? வெளி பிரகாரமாக நாங்கள் பாவம் செய்யவில்லை, ಬಯಲಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, நாங்கள் 7வது கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ನಾವು 7ನೇ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ದೇವೆ ಎಂದುಕೊಂಡರು. ஆனால் இயேசு இங்கே இப்படியாக சொல்லுகிறார், ಆದರೆ ಯೇಸು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஒரு புருஷனானவன் ಪುರುಷನಾದವನು ஒரு ஸ்திரீயானவளை எப்பொழுது இச்சையோடு பார்க்கின்றானோ, ಸ್ತ್ರೀಯಾದವಳು ಯಾವಾಗ ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೋ, இல்லாவிட்டால் ஒரு ஸ்திரீயானவள் எப்பொழுது ஒரு புருஷனின் மேலே இச்சையோடு பார்க்கின்றாளோ, ಸ್ತ್ರೀಯಾದವಳು ಬೇರೆ ಪುರುಷನನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾಳೋ, இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ಇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? அவர்களோட இருதயத்திலே ಅವರು ತಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இச்சை என்றால் என்ன? ಇಚ್ಛೆ ಎಂದರೆ ಏನು? இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ಅದರಲ್ಲಿ ಜನರು ಏನೆಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? நான் வெளிப்பிரகாரமாக யாரோட தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை, ನಾನು ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾರ ಜೊತೆ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ, நான் பாவம் செய்யவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ಆದರೆ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு ஸ்திரியை நாங்கள் இச்சையோடு பார்த்தால், ಸ್ತ್ರೀಯನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ஒரு ನೋಡುವುದಾದರೆ, புருஷனை நாங்கள் இச்சையோடு பார்த்தால், ಪುರುಷನನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವುದಾದರೆ, உங்களுடைய இருதயத்தில் அவரோடு விபச்சாரம் செய்து விட்டீர்கள் என்று வார்த்தை ನಿಮ್ಮ சொல்லுகிறது. ಹೃದಯದೊಳಗೆ ಅವರ ಜೊತೆಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இச்சை என்றால் என்ன? ಇಚ್ಛೆ ಎಂದರೆ ಏನು? பாவம் செய்ய வேண்டும் என்று ಪಾಪ ಮಾಡಬೇಕೆಂದು யாருக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கு, அதுதான் இச்சை. ಯಾರಿಗೆ ಬಲವಾದ ಆಸೆ ಇದೆಯೋ ಅದೇ ಇಚ್ಛೆ. இப்ப வெளியே நாங்கள் போகிறோம், ಈಗ ನಾವು ಹೊರಗೆ ஒரு ಹೋಗುತ್ತೇವೆ, பொருளை பார்க்கின்றோம், ಒಂದು ವಸ್ತುವನ್ನು அது ನೋಡುತ್ತೇವೆ, எனக்கு வேண்டும் என்று ಅದು ನನಗೆ ಬೇಕು ಎಂದು
நமக்கு अनेक விதமான டிசைர்கள் வருகிறது, ನಮಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ಆಸೆಗಳು ಬರ್ತವೆ, अनेक விதமான ஆசைகள் வருகிறது. ಅನೇಕ ವಿಧವಾದ ಆಸೆಗಳು ಬರ್ತವೆ. அப்போ இந்த லஸ்ட் என்றால் என்னவென்றால், ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, இச்சை என்னவென்றால், ಇಚ್ಛೆ ಏನೆಂದರೆ அந்த பொருளையாவது ಆ ವಸ್ತುವನ್ನಾಗಲಿ எனக்கு வேண்டும், ನನಗೆ ಬೇಕು, இதை நான் அனுபவிக்க வேண்டும் நினைப்பது தான் இச்சை. ನಾನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂದು ಕೊಳ್ಳುವುದೇ ಇಚ್ಛೆ. அதை போலவே ಹಾಗೆ இந்த வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை எழுதுகிறது, ஒரு ஸ்திரீயின் மேலாவது ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ஒரு ಮೇಲಾಗಲಿ புருஷனின் மேலாவது ಪುರುಷನ ಮೇಲಾಗಲಿ நான் அவர்களை அடைய வேண்டும் என்று நினைப்பது பாவம் என்று தேவனுடைய வார்த்தை ನಾನು சொல்லுகிறது. ಅವರನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಕೊಳ್ಳುವುದೇ ಪಾಪ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர்களோடு நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், ಅವಳ ಜೊತೆ ನಾನು ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು, சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும், ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು, அவனோட சம்பந்தம் வைத்துக் கொள்ள ಅವಳ வேண்டும். ಜೊತೆ ಸಂಬಂಧ அவர் ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு வேண்டும் என்று இச்சிக்கிறவர்கள் ಅವನಿಗೆ ಬೇಕೆಂದು ಇಚ್ಛಿಸುವವರು விபச்சாரக்காரர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರಕಾರ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. பாவங்கள் எனக்குள்ளாக இல்லை என்று யாரும் சொல்ல ಈ முடியாது. ಪಾಪ ನನಗೆ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಎಂದು ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த இச்சை என்கிற பாவம் இருந்தே ಆದರೆ ಈ இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಇಚ್ಛೆ ಎನ್ನುವಂತ ಪಾಪ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಇರುತ್ತದೆ. ஆனால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்படிப்பட்ட பாவங்களை மேற்கொண்டு வாழும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ಈ கொடுத்திருக்கிறார். ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಿಂದ ಜಯಿಸಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உலகத்தார்களோ ಲೋಕದವರು பாவங்களிலே ஈடுபட்டு பாவங்களிலே மரித்து விடுகிறார்கள். ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಪಾಪದಲ್ಲಿಯೇ ಸಾಯುತ್ತಾರೆ. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರುಗಳು ಏನು ಮಾಡಬೇಕು? பாவத்தின் ஆழத்தை குறித்து அறிந்து, ಪಾಪದ ಆಳಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದು, பாவத்தின் பலத்தை குறித்து அறிந்து, ಪಾಪದ ಬಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದು, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நான் நீங்கள் தேட வேண்டும். ದೇವರನ್ನು ನಾವು ನೀನು ಹುಡುಕಬೇಕು. எப்பொழுது ஆண்டவரை சார்ந்து நடக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರನ್ನೇ ಆತುಕೊಂಡು ನಡೆಯುತ್ತೇವೆ, இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நான் நீங்கள் மேற்கொண்டு வாழ ಈ முடியும். ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಜಯಿಸಿ ನಾನು ನೀನು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ನೋಡುವುದಾದರೆ ஜனங்கள் அசிங்கமாக இன்றைக்கு ஆடை உடுத்துகிறார்கள். ಹಾಗೂ ಜನಗಳಿಂದ ಅಸಹ್ಯವಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு சபைகளிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ நாங்கள் வந்து மாடர்ன் சர்ச் என்று சொல்லுகிறார்கள், ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಮಾಡರ್ನ್ ಚರ್ಚ್ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்கள் மாடர்ன் விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள். ನಾವೆಲ್ಲ ಮಾಡರ್ನ್ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அரைகுறை துணிகள் அணிந்து கொண்டு ಹೆಣ್ಣಬದ್ಧ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக வருகிறார்கள். ಇಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஒரு சம்பவம் இப்படியாக நடந்தது. ಒಂದು ಸಂಭವ ಹಿಂಗೆ ஒரு ನಡೆಯಿತು. பெரிய ஊழியக்காரர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது ஒரு ஸ்திரீயானவள் உள்ளே வருகிறாள். ಆಗ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಒಳಗೆ ಬರುತ್ತಾಳೆ. அப்பொழுது அவள் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறை துணியை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாள். ಅವಳು ಅರ್ಧ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿ ಬಂದಿದ್ದಾಳೆ. அப்பொழுது முதலாவது பாஸ்டர் என்ன செய்தார்கள் ಆಗ என்றால், ಮೊದಲು ಬೋಧಕರು ಏನು ಮಾಡಿದರು? அவருடைய சர்ச்சின் மெம்பர்ஸுக்கு சொல்லிவிட்டு ಅವರ ಸಭೆಯ ಒಂದು ಮೆಂಬರ್ಗಳಿಗೆ ஒரு ஷாலை எடுத்துக்கொண்டு வாங்கள் என்று அந்த பொம்பளையின் மேல் அதை போட்டு உட்கார வைத்தார்கள். ಒಂದು ಶಾಲನ್ನು ತಂದೆ ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ ಎಂದು ಹೇಳಿ ಆಗ ಅವರ ಅದರ ಒಂದು ಕಂಬಳಿನ ಅವಳಿಗೆ ಒದಗಿಸಿದರು. ஏனென்றால் ஜனங்களுடைய கவனம் எங்கே இருக்கும்? ಆಗಿನ ಜನರ ಒಂದು ಗಮನಗಳು ಎಲ್ಲಿರುತ್ತದೆ? ஆண்டவரின் மேல போதகரின் மேல இருக்காது. ದೇವರ ಮೇಲೆ ಬೋಧಕರ ಮೇಲೆ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த ஸ்திரீயின் மேல அவருடைய நோக்கங்கள் போகும். ಅವರ ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಮೇಲೆ ಅವರ ದೃಷ್ಟಿ ಹೋಗುತ್ತದೆ. அவள் பார் எப்படி ஆடை அணித்துக் கொண்டிருக்கிறாள், ನೋಡು, ಅವಳು ಹೇಗೆ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿದ್ದಾಳೆ, அவள் எப்படி இருக்கிறாள் என்று ஜனங்களுடைய நோக்கம் அங்கே ಅವಳು போகும். ಹೇಗೆ ಇದ್ದಾಳೆ ಎಂದು ಜನರ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಅವಳ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்பொழுது நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ಆದ್ದರಿಂದ வேண்டும். ನಾವು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இன்றைக்கு ஜனங்கள் ಇಂದು ಜನಗಳು அவர்களுடைய பேச்சின் மூலமாய் ಅವರ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? ಜನಗಳನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பாவத்திலே விழ வைக்கிறார்கள். ಪಾಪದಲ್ಲಿ ಆಕರ್ಷಿಸುವಂತೆ ಪೀಡಿಸುತ್ತಾರೆ. அசிங்கமாக பேசுவது, ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತಾಡುವುದು, அசிங்கமான ஜோக்கள் செய்வது, ಅಸಹ್ಯವಾಗಿ ಅದರ ಒಂದು ಪರ್ಯಾಸವಾಗಿ ಮಾತಾಡುವುದು, இதெல்லாம் பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಎಲ್ಲ ಪಾಪ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எப்பொழுது ஒரு மனுஷன் கோபப்படுகிறானோ ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾನೆ, அவன் கொலைகாரன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಕೊಲೆಗಾರ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எப்பொழுது ஒரு ஸ்திரீயாவது இல்லாத புருஷனாவது ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆಗಲಿ ಪುರುಷನಾಗಲಿ ஒருவரை இச்சையோடு பார்க்கின்றார்களோ ಒಬ್ಬನೊಬ್ಬರ ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೋ இவர்கள் விபச்சாரக்காரர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇವರು ವ್ಯಭಿಚಾರಕಾರರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது நான் நீங்கள் விபச்சாரக்காரர்களா இல்லையா? ಆದ್ರಿಂದ ಹೇಳಿ ನಾನು ನೀವು ವ್ಯಭಿಚಾರಕಾರವೋ ಇಲ್ಲವೋ? சத்தமே வரலையே. ಶಬ್ದ ಇಲ್ಲವಲ್ಲ. சுயநீதியில வாழக்கூடாது. ಸ್ವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬಾರದು. ஜனங்கள் பார்க்கின்றார்கள். ನನ್ನ ಜನರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென் அல்லேலூயா என்று சொல்லிவிட்ட ஜனங்களுக்கு தெரிந்துவிடும் என்று ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂದುಕೊಂಡರೆ ಜನರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து ದೇವರ ಹೃದಯಗಳನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய இருதயத்தில் என்ன விதமான பாவங்கள் இருக்குதுன்னு ஆண்டவர் பார்த்து ನಿಮ್ಮ கொண்டிருக்கிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದ ಪಾಪ ಇದೆ ಎಂದು ದೇವರು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கல்யாணத்திற்கு வெளியாக ಮದುವೆಯ ಹೊರಗೆ யார் இப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபடுகிறார்களோ, ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ಇಲ್ಲದ್ರೆ ಇಂದು ನೋಡುವುದಾದರೆ இன்றைக்கு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். ಅಂದ್ರೆ ಮದುವೆ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಪುರುಷ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಹಾಗೆ ಜೀವಿಸುವುದು, ஒரே ಅದಕ್ಕೆ ರಿಲೇಶನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒரே வீட்டில ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ அவர்கள் கணவன் மனைவி அல்ல, ಅವರ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பார்கள்.
வாழ்வார்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲೇ அது ಇರ್ತಾರೆ. என்னவாக அது ஆண்டவருடைய கண்களிலே என்ன? ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಏನು? உலகம் அதை என்ன வேணாலும் சொல்லலாம். ಲೋಕವನ್ನು ಏನಾದರೂ ஆனா ಹೇಳಬಹುದು. ஆண்டவருடைய கண்களில் அது என்னவாக இருக்கிறது? ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅದು ಏನಾಗಿದೆ? விபச்சாரம். ವ್ಯಭಿಚಾರ. It is a sin of fornication. ಅದು ವ್ಯಭಿಚಾರ, அது வேசித்தனம். ಅದು ವೇಶ್ಯತನ. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய சித்தத்தை நான் நீங்கள் வார்த்தையின் மூலமாய் அறிந்து ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿದು ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் ஜனங்களை ದೇವರ ಜನರನ್ನು நன்றாக உருவாக்கி இருக்கிறார். ಚೆನ್ನಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரு ஸ்திரீயாவது ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನಾಗಲಿ ஒரு புருஷனை பார்த்து ಒಂದು ಪುರುಷನನ್ನು ನೋಡಿ அவன் அழகா இருக்கிறான் என்று சொல்வது தவறல்ல. ಅವನು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ ಎನ್ನುವುದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனால் அந்த ஸ்திரீயை ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು அந்த புருஷனை ಆ ಪುರುಷನನ್ನಾಗಲಿ அவனை எனக்கு அவன் இல்ல அவள் எனக்கு வேண்டும் என்று நினைப்பது பாவம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವನಾಗಲಿ ಅವಳಾಗಲಿ ನನಗೆ ಬೇಕೆಂದು ನೆನೆಸುವುದು ಪಾಪ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் எல்லோரையும் நன்றாக உருவாக்கி இருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲರನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. Appreciating beauty is not a sin. ಅಂದ್ರೆ ಒಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೊಗಳುವುದು ಅದು ಪಾಪವಲ್ಲ. இல்லையா? ஆண்டவரை நன்றாக உருவாக்கி இருக்கிறார். ದೇವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதில் பாவம் அல்ல. ಎಂದು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವುದರಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ. ஆனால் இச்சையோடு ಅನೇಕ ವಿಧமான ಕಾರ್ಯங்களை நாங்கள் மனதில் நினைத்து ಇಚ್ಛೆಯಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆನೆಸಿ அவரை பார்ப்பதாகிலும் ಅವರನ್ನು ನೋಡುವುದಾಗಲಿ அந்த விதத்தில் பேசுவதாகிலும் ಆ ವಿಧದಲ್ಲಿ அது ಮಾತನಾಡುವುದಾಗಲಿ விபச்சாரம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರವೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்து விபச்சார குறித்து மட்டும் பேசவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ವ್ಯಭಿಚಾರವನ್ನು ಮಾತ್ರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿಲ್ಲ. வேசித்தனத்தை குறித்து பேசுகிறார். ವೇಷಿತನವನ್ನು ಕುರಿತಾಗಿ எல்லா ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. விதமான பாலியல் பாவங்களை குறித்து ಎಲ್ಲ பேசிக்கொண்டிருக்கிறார். ವಿಧವಾದ ಶಾರೀರಿಕವಾದ ಒಂದು ಇಚ್ಛೆಯ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு வாலிபர்களுக்கு இப்படி ட்ரெண்டாகி விட்டது. ಅಂದ್ರೆ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಇನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿದೆ. கல்யாணம் ஆகாமலேயே ಮದುವೆಯಾಗದೆ ಅನೇಕ ವಿಧமான பாலியல் பாவங்களில் ಅನೇಕ ஈடுபடுகிறார்கள். ವಿಧವಾದ ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಪಾಪ அது ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய கண்களில் அசுத்தமாக இருக்கிறது. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. அது தேவனுடைய கண்களில் பாவமாக இருக்கிறது. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಪಾಪವಾಗಿದೆ. இப்படிப்பட்ட ஜனங்களின் மேல் தேவனுடைய கோபம் இருக்கிறது என்று வார்த்தை ಈ சொல்லுகிறது. ರೀತಿಯಾದ ಜನಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಎಂದು ಬೇಗ ವಾಕ್ಯ நான் ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ನಾವು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. நீங்கள் தாவீதை குறித்து வாசிக்கலாம். ದಾವೀದನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡೋಣ. 2 சாமுவேல் 2 ಸಮುವೇಲ 2 சாமுவேல் 11ನೇ அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலிருந்து 2ನೇ ವಚನದಿಂದ 4வது ವಚನ ವರೆಗೆ ವಾಸಿக்கலாம். 4ನೇ ವಚನವರೆಗೂ ನೋಡೋಣ. 2 சாமுவேல் 2 ಸಮುವೇಲ 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 2லிருந்து 4வது வசனம் வரைಗೆ வாசிக்கலாம். 2ರಿಂದ 4ನೇ ವಚನವರೆಗೂ ನೋಡೋಣ. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ மிகவும் சௌந்தரியவதியாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாக பெத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. தாவீது ராஜா வந்து பார்த்தீர்கள் என்றால் தாவீது ராஜனನ್ನು ನೋಡುವಾಗ அப்பொழுது சோம்பேறி ராஜாவாக இருந்தான். அவನು ಸೋಮಾರಿತನಾದ ರಾಜವಾಗಿದ್ದ. ராஜா வந்து எங்கே இருக்க வேண்டும்? ರಾಜ வந்து ಇರಬೇಕು. போர் நடக்கிற இடத்துல ராஜா இருக்க வேண்டும். ಯುದ್ಧ ನಡೆಯುವಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಇರಬೇಕು. ஆனால் இவர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಅವನು ಏನು ಮಾಡಿದರು? படுத்து எழுந்து விட்டு ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡಿ ஒரு ஸ்திரீயானவளை குளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீ ಅವಳನ್ನು ಸ್ನಾನ ஒரு ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஸ்திரீயை எங்க பார்க்க இவன் அந்த பெத்ஷெபாவை பார்க்கின்றான். ಇವನು ಅಲ್ಲಿ ಬೆತ್ಸೆಬಾಳನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. தவறான கண்களிலே அவளை பார்க்கின்றான். ತಪ್ಪಾದ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ. ஐயோ இவள் எவ்வளவு நன்றாக இருக்கிறாள் பார்ப்பதற்கு. ಅವಳು ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯವಾಗಿದ್ದಾಳೆ ನೋಡುವುದಕ್ಕೆ. அவள் யார் என்று விசாரிக்கிறான். ಅವಳು ಯಾರನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ. எதற்காக அவளை அப்படிப்பட்ட கண்களிலே அவன் பார்க்கின்றான் என்றால் ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ಆ ರೀತಿಯಾದ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ. அவளோடு பாவம் செய்ய வேண்டும் என்று முதலாவது தாவீது எங்கே நினைத்தான்? ಅವಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಬೇಕೆಂದು ಮೊದಲು ಅವನು ದಾವೀದನು ಎಲ್ಲಿ ನೆನೆಸಿದ? அவளுடைய இருதயத்தில் நினைத்தான். ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆನೆಸಿದ. அதற்கு பின்பு என்ன செய்தான்? ಅದರ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಿದ? வேலையாட்களுக்கு சொல்லி அவளை அழைத்து ಅವನು ತನ್ನ ಕೆಲಸಗಾರನಿಗೆ ಹೇಳಿ ಅವಳನ್ನು ಕರೆಸಿಕೊಂಡ. அவளோடு விபச்சாரம் செய்து விட்டான். ಅವಳೊಂದಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ. அது மட்டுமல்ல, இது என்னவானது என்றால் ಏನಾಯಿತು? அவன் விபச்சாரம் மட்டும் செய்யவில்லை, ವ್ಯಭಿಚಾರ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ. அதற்கு பின்பு கொலையும் செய்து விடுகிறான். ಮರೆಮುಖ
ಮಾಡಿಸಿದ, அவன் கொலை செய்து விடுகிறான். ಅವನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ. பாவம் பாருங்கள் ನೋಡಿರಿ ಪಾಪ எங்கே இருந்து எங்கே போகிறது. ಎಲ್ಲಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. பாவம் எங்கே இருந்து முதலாவது ஆரம்பிக்கிறது. ಪಾಪ ಎಲ್ಲಿ ಮೊದಲು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು? கண்ணிலே, ಕಣ್ಣಿನಲ್ಲಿ, அதற்கு பின்பு ಅದಾದ ಮೇಲೆ இருதயத்திலே, ಹೃದಯದಲ್ಲಿ, மூன்றாவது காரியம் எங்கே? ಮೂರನೆಯ ಕಾರ್ಯ வெளி பிரகாரமாய் ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ நம்முடைய கண்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನು நாங்கள் ಶುದ್ಧವಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எதை பார்க்கின்றோமோ ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೋ அதை பார்க்க வேண்டும். ಅದನ್ನು ನೋಡಬೇಕು. பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்கக்கூடாது. ನೋಡಬಾರದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬಾರದು. அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அவ்வளவாய் பிலிம்கள் இல்ல, ಅಷ್ಟೊಂದು ಪಿಕ್ಚರ್ಗಳೇ ಇಲ್ಲ, டிவிகள் இல்ல, ಟಿವಿ ಇಲ್ಲ, போன்கள் இல்ல. ಫೋನ್ ಇಲ್ಲ, அப்பொழுது வெறும் மேகசின்கள் இருக்கும் இல்லையா? ಬರೀ ಮ್ಯಾಗಝಿನ್ಗಳಿವೆ. உங்களுடைய காலங்களிலே மேகசின்கள் இருக்கும். ನಮ್ಮ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಮ್ಯಾಗಝಿನ್ಗಳಿವೆ. அப்போல்லாம் பாவம் செய்வதற்கு ಆಗ ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ஆனால் இன்றைக்கு ಆದ್ರೆ ಇಂದು பாவம் எல்லாம் எங்கே இருக்கிறது? ಪಾಪ ಎಲ್ಲಿದೆ? கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது. ಕಣ್ಣಿನ ಮುಂಭಾಗ ಇದೆ. இன்றைக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் ಅದು ಬಂದು ನೋಡುವುದಾದರೆ போடக்கூடாத அட்வர்டைஸ்மென்ட்கள் எல்லாம் இன்றைக்கு டிவியில போடுகிறார்கள். ಅದನ್ನ ಹಾಕಬಾರ್ದ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಟಿವಿ ಬರ್ತದೆ. போடக்கூடாத போஸ்டர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே போடுகிறார்கள். ಅಂದ್ರೆ ಹಾಕಬಾರದು ಎಲ್ಲ ಪೋಸ್ಟರ್ಗಳಿಂದ ಹೊರಗೆ இல்லையா? அப்படியே நம்முடைய கண்கள் அங்கே போகும். ಹಾಗೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. அந்த போஸ்டரை பார்த்து இச்சையோடு பார்த்தால் ಆ ಒಂದು ಪೋಸ್ಟರ್ಗಳನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವುದಾದರೆ விபச்சாரம் செய்திருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ವಿಚಾರ ಮಾಡ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு போனில வந்து பார்த்தீர்கள் என்றால் ಫೋನ್ಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இல்லையா, ஜனங்க பசங்கள் இன்றைக்கு சீக்கிரமாய் கெட்டு விடுகிறார்கள். ಮಕ್ಕಳುಗಳಿಂದ ಬಹಳ ಬೇಗನೆ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. பெற்றவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். ಹೆತ್ತವರು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, என்ன பார்க்கின்றார்கள் என்று ಏನು ನೋಡುತ್ತಾರೆ ಎಂದು நீங்கள் அவர்களின் மேலே கவனம் செலுத்த வேண்டும். ನೀವು ಅವರನ್ನು ಗಮನಿಸುವವರಾಗಿರಬೇಕು. நீங்கள் அவர்களை கவனித்து ನೀವು ಅವರುಗಳನ್ನು ಗಮನಿಸಿ அவர்களை நல்ல ஆண்டவருடைய வழிகளில் அவர்களை நடக்க வைக்க ಅವರನ್ನು வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ. இப்படிப்பட்ட பாவமான உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಈ ರೀತಿಯ ಪಾಪದ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವುಗಳು ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. எல்லா இடத்திலும் பாவம் நிறைந்திருக்கிறது. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಪಾಪಗಳು ತುಂಬಿದೆ. நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ನಾವು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நான் நீங்கள் அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க கூடாது. ಆ ರೀತಿಯಾದ ಚಿತ್ರಗಳನ್ನು ನೋಡಬಾರದು. இல்லையா? நான் நீங்கள் ஜனங்கள் இப்படியாக சொல்லுவார்கள். ಇಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಜನಗಳ ಈ ರೀತಿಯಾಗಿ நான் ಹೇಳ್ತಾರೆ. அதை பார்த்து நான் மேற்கொள்வேன். ನಾನು ಅದನ್ನು ನೋಡಿ ಹಾಗೆ நீ ಜಯಿಸುವೆ. மேற்கொள்ளவே முடியாது. ಅದು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அப்படியே பாவத்துல விழுந்து பாவத்திலேயே மரித்து விடுவோம். ಹಾಗೆ ಪಾಪದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಸಾಯುತ್ತೀವಿ. அதுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வாலிபத்தின் இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓட வேண்டும் என்று. ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡು. விபச்சாரத்தை விட்டு விலகி ஓடுங்கள். ವ್ಯಭಿಚಾರ ಬಿಟ್ಟು ಓಡು. வேறு பாவத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்யுங்கள். ಬೇರೆ ಪಾಪಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿರಿ. ஆனா மனுஷன் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವಾಗ இந்த பாலியல் காரியங்களிலே ಈ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ எல்லா பயங்கரமான வீக்கான ரிசல்ட் தான். ಎಲ್ಲ ಭಯಂಕರವಾದ ಬಲಹೀನವಾದ ಪಾತ್ರಗಳೇ. நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ನಾವು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நாங்கள் எதை பார்க்கின்றோம், ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, யாரை பார்க்கின்றோம், ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, எந்த நோக்கத்தோடு பார்க்கின்றோம் ಯಾವ என்று ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ, நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ನಾವು வேண்டும். ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்பொழுது இயேசுவின் என்ன சொல்லுகிறான்? ಯೇಸು ಏನು ஒரு ಹೇಳ್ತಾರೆ? மனுஷன் முதலாவது எப்படி பாவம் செய்கிறான்? ಒಂದು ಮನುಷ್ಯನು ಮೊದಲು ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ? ஒரு ஸ்திரீயானவளை இச்சையோடு முதலாவது கண்ணிலே இருந்து பார்க்கின்றான். ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮೊದಲು ಇಚ್ಛೆಯಿಂದ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. இந்த கண்ணு முதலாவது சரியாக இருக்க ಈ ಕಣ್ಣು வேண்டும். ಮೊದಲು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. இந்த கண்ணு சரியா இருந்தா ಈ ಕಣ್ಣು ಸರಿಯಾಗಿದ್ದರೆ இதயம் சரியா இருக்கும். ಆದರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. அதுக்கப்புறம் வெளித்தோற்றமும் சரியாக இருக்கும். ಅದಾದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಹೊರಗಿನ ನೋಟವು அப்ப இந்த ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. கண்ணை எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ಕಣ್ಣನ್ನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಬೋಧಕರಿದ್ದಾರೆ. நான் என்ன இருந்தாலும் அவரிடத்துல ஓப்பனாக பேசுவேன், எல்லாம் ஷேர் செய்வேன். ನಾನು ಏನಿದ್ರು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವೆ. அப்பொழுது எங்களுக்கு பாஸ்டரல் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. ಆಗ ನನಗೊಂದು ಕ್ಲಾಸ್ ನಡೆಯುತ್ತಲೇ ಇತ್ತು. நமக்கு பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது அந்த பாஸ்டர் இப்படியாக சொல்லினார். ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನ ಓದುವಾಗ ಬೋಧಕರಿಗೆ ಹೇಳಿದರು, ஒரு ஸ்திரீ எப்பொழுது அரகர துணி அணிந்து கொண்டு ಒಂದು ಸ್ತ್ರೀ ಯಾವಾಗ ಅರ್ಧಂಬರ್ಧ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು வராளோ, ಬರುತ್ತಾಳೋ, இல்லாவிட்டால் ஒரு அசிங்கமான ஒரு போஸ்டரை பார்க்கிறீர்களோ, ಅಸಹ್ಯವಾದ ಪೋಸ್ಟ್ ಅನ್ನು ನೋಡ್ತೀರೋ, உங்களுடைய கண்களை இம்மீடியட்டா அந்த இடத்திலிருந்து திருப்பி வைத்து விட வேண்டும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತಕ್ಷಣವಾಗಿ ಬೇರೆ ಕಡೆ ನೀವು ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಹಾಯಿಸಬೇಕು. அப்பொழுது அந்த பாஸ்டர் சொல்லினார், ಆಗ ಬೋಧಕರು ஒரு ಹೇಳಿದರು, புருஷனானவன் ಒಬ್ಬ ಪುರುಷನು ஒரு 4 செகண்ட் அதை பார்த்து விட்டால் 4 ಸೆಕೆಂಡ್ ನೋಡಿದರೆ ಸಾಕು, வெறும் 4 செகண்ட் போதும், ಅವರಿಗೆ 4 ಸೆಕೆಂಡ್ அவன் ಸಾಕು, பாவத்திலே விழுந்து விடுவான் என்று. ಅವನು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತಾನೆ. அந்த நேரத்தில் என்ன செய்ய ಆ வேண்டும்? ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவரை சார்ந்து ದೇವರನ್ನೇ ಆತುಕೊಂಡು அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை பார்க்காமல் விட்டு விலகி ஓட வேண்டும். ಆಳ್ವಿಕೆಯಾದ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡದೆ ಅಲ್ಲಿಂದ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ಅದನ್ನು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்கள் எப்பொழுது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கின்றோமோ, ನಾವು ಯಾವಾಗ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ, ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கின்றோமோ, ಒಂದು ಪುರುಷನನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ, முதலாவது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நாங்கள் பாவம் செய்கின்றோம். ಮೊದಲು ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. இருதயத்திற்குள்ளாக எதற்காக நாங்கள் விபச்சாரம் செய்கிறோம்? ಹೃದಯದೊಳಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ವಿಚಾರ ಮಾಡುತ್ತೇವೆ? ஏனென்றால் முதலாவது ಯಾಕೆಂದ್ರೆ ಮೊದಲು கண்ணின் மூலம்
மூலியமாய் விபச்சாரம் செய்து ಕಣ್ಣಿನ விடுகிறோம். ಮೂಲಕ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುತ್ತೇವೆ. முதலாவது கண்ணின் மூலியமாய் விபச்சாரம் ಮೊದಲು செய்கிறோம். ಕಣ್ಣಿನ ಮೂಲಕ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುತ್ತೇವೆ. இரண்டாவது இருதயத்திற்குள்ளாக விபச்சாரம் செய்கிறோம். ಎರಡನೇದು ಹೃದಯದೊಳಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುತ್ತೇವೆ. மூன்றாவது ಮೂರನೆಯದು வெளிப்பிரகாரமாய் விபச்சாரம் செய்கிறோம். ಹೊರಗಿನ ಪ್ರಚಾರವಾಗಿ ವ್ಯಭಿಚಾರ இதை ಮಾಡುತ್ತೇವೆ. தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಇದೇ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் முதலாவது ஸ்டெப்லயே நம்ம என்ன ஆயிடணும்? ಆದ್ರೆ ಮೊದಲೇ ಹಂತದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? உஷாராயிடணும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாಗಿರಬೇಕು. எப்பொழுது அப்படிப்பட்ட காட்சிகள் வருகிறதோ ಯಾವಾಗ ಆರಿದ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೋ உங்களுடைய பிள்ளைகள் என்ன பார்க்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருங்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನು ನೋಡುತ್ತಾರೆ ಎಂದು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே வெளியே போக மாட்டார்கள். ನೋಡಿದ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. வீட்டில் டிவி பார்க்கிறார்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಟಿವಿ ನೋಡುತ್ತಾರೆ. மொபைலில் கேம் விளையாடுகிறார்கள். ಗೇಮ್ ಆಡುತ್ತಾರೆ. அப்படியே விட்டு விடாதீர்கள். ಹಾಗೆ ಬಿಡಬೇಡಿರಿ. இல்ல 6ல விளையாதது 6ರಲ್ಲಿ ಬೆಳೆಯದಿರುವುದು 60ல விளையாது. 60ರಲ್ಲಿ ಅದು ಬಗ್ಗಲ್ಲ. அப்படி அந்த காலங்களிலே ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் ಈ ರೀತಿಯ ಪಾಪಗಳು ஒரு ஸ்டேஜ் தாண்டி தான் ஜனங்களுக்கு தெரியும். ಒಂದು ಹಂತ ಆದ ಮೇಲೆ ಜನಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அன்றைய இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜனங்கள் பசங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் தெரிந்து விடுகிறது. 2ನೇ ತರಗತಿ 3ನೇ ತರಗತಿ ಓದುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ எல்லா விஷயங்களும் ಗೊತ್ತಿದೆ. எல்லா விதமான ஆபாச படங்களை பிள்ளைகள் இன்றைக்கு போனிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಅಸಹ್ಯವಾದ ಚಿತ್ರಗಳನ್ನು ಮಕ್ಕಳು ಒಂದು ಫೋನಿನ ಮೂಲಕ ನೋಡುತ್ತಾರೆ. பெற்றவர்களே, ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வழிகளில் நடத்தி ನಿಮ್ಮ வையுங்கள். ಮಕ್ಕಳನ್ನು ಒಳ್ಳೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ. அவர்களுக்கு உட்கார வைத்து ಅವರನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಂಡು தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿರಿ. நீங்க அப்ராடில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ಇಂದು ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ செக்சுவல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளை கொடுத்து விடுகிறார்கள். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. எப்பொழுது கற்றுக்கொண்டு விடுகிறார்களோ ಯಾವಾಗ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಸೆಕ್ಸ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ ಎಜುಕೇಶನ್. பிள்ளைகள் சிறு வயதிலே எல்லா விதமான அசுத்த பாவங்களில் ಆ ஈடுபட்டுகிறார்கள். ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಿಧದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் ದೇವ ಜನಗಳಾದ ನಾವುಗಳು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು? அவர்களை ஒரு நாள் உட்கார வைத்து ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಕೂಡಿಸಿಕೊಂಡು அட்லீஸ்ட் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் செய்யுங்கள். ಅದು 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲವಾದರೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ அவர்களை உட்கார வைத்து ஆண்டவரை குறித்து கற்றுக் கொடுங்கள். ಅವರನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿಕೊಡಿ. கல்யாணம் என்றால் என்ன? ಮದುವೆ ಎಂದರೆ ಏನು? சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಡಿ ஒரு ಅಂತಲ್ಲ. மெச்சூரிட்டி வந்த உடனே ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಅವರು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆದ ನಂತರ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் ನಿಮಗೆ என்று. ಗೊತ್ತು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜ್ಞಾನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. கல்யாணம் என்பது ஆண்டவருடைய கண்களில் ஒரு சிறந்த காரியமாக இருக்கிறது. ಮದುವೆ ಎನ್ನುವುದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. அதற்கு வெளியே பாவம் செய்தால் ஆண்டவருடைய கோபம் இருக்கும். ಅದರ ಹೊರಗೆ ಪಾಪ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಕೋಪ ಹಿಡಿಯುತ್ತದೆ. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. நீங்கள் ஸ்கூலுக்கு போவது உஷாராக இருக்க வேண்டும். ಶಾಲೆಗೆ ಹೋಗುವಾಗ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. காலேஜுக்கு போவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗುವಾಗ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ஜனங்கள் வருவார்கள். ಜನಗಳು அந்த ಬರುತ್ತಾರೆ. பாவங்களை விட்டு விலகி ஓட வேண்டும் ಆ என்று ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡು ಎಂದು அவர்களை சிறு வயதிலே கற்றுக் கொடுக்க ಚಿಕ್ಕ வேண்டும். ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ அப்பொழுது ಹೇಳಿಕೊಡಬೇಕು. அவர்கள் தேவனுடைய வழிகளிலே நடப்பார்கள். ಆಗ ಮಕ್ಕಳು ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. நீங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழிகளில் நடத்தாமல் இருந்தால் ನೀವು ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸದೆ ಹೋದರೆ பிசாசு அவருடைய வழிகளிலே கண்டிப்பாக பிள்ளைகளை வழிநடத்துவார். ಪಿಶಾಚಿಯಾದನು ಅವನು ತನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் உங்களை தான் கணக்கு கேட்போம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. எச்சரிக்கையாக இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அப்பொழுது முதலாவது நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಮೊದಲು ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நம்முடைய கண்களை சரியாக வைத்துக் கொள்ள ನಮ್ಮ வேண்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ಇದನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. யோபு 31வது அதிகாரம் ಯೋಬ 30 ಗ್ರಂಥ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1ನೇ ವಚನ ನೋಡೋಣ. ಯೋಬ 31. என் கண்களோடு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நிறைவாய் இருப்பது எப்படி? அதற்கு பின்பு 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிக்கலாம். 9ರಿಂದ 12. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி என்னுடைய மனது யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி யாதொரு ஒரு ஸ்திரீயின் மேல மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவடிப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியால் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். யோபு பாருங்க என்ன சொல்லுகிறார்? ಯೋಬನಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஒரு ஸ்திரீயை நான் இச்சையோடு பார்த்து விட்டால் ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವುದಾ? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என் மேல வருவதாக ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನನ್ನ ಮೇಲೆ ಬರಲಿ. நான் நரகத்துக்கு போய் விடுவேன் என்று ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವೆನು. யோபு ஆண்டவருடைய சமூகத்திலே கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார். ಯೋಬನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವನಲ್ಲಿ ಕೂಗುತ್ತಲಿದ್ದಾನೆ. யோபு வந்து பார்த்தீர்கள் என்றால் ಯೋಬನನ್ನು ನೋಡುವಾಗ இப்படிப்பட்ட
ಹೃದಯವಾனது ಹೃದಯವಾದದ್ದು என்னுடைய கண்ணை பின்தொடர்ந்து போகவில்லை. ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗಲಿಲ್ಲ. என்னுடைய ಹೃದಯமானது ನನ್ನ ಹೃದಯವು எந்த ஸ்திரீயின் மேல் இச்சையோடு இருந்ததில்லை. ಯಾವ ಸ್ತ್ರೀಯ ಮೇಲೆ ಇಚ್ಛೆಯಿಂದ ಇಲ್ಲ. அப்பொழுது யோபு வந்து பார்த்தீர்கள் என்றால் ಯೋಬನನ್ನು ನೋಡುವಾಗ அவருடைய கண்களின் மேல் அவருக்கு கண்ட்ரோல் இருந்தது. ಅವರ ಒಂದು ಕಣ್ಣುಗಳ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಹತೋಟಿ ಇತ್ತು. ஆவியானுடைய ஒரே ஒரு கனி இருக்கிறது. ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಫಲ ಉಂಟು. அது என்னவென்றால் ಏನೆಂದರೆ செல்ஃப் கண்ட்ரோல். ಅಂದ್ರೆ ಇಚ್ಛೆ ಅಡಕ. இச்சை அடக்கம். ಇಚ್ಛೆ ಅಡಕ. நம்ம இச்சை அடக்கத்தோடு வாழ வேண்டும். ಇಚ್ಛೆ ಅಡಕದೊಂದಿಗೆ ಜೀವಿಸಬೇಕು. எதை பார்க்கின்றோம், ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, எதை பேசுகின்றோம், ಏನನ್ನು ಮಾತಾಡುತ್ತೇವೆ, எதை கேட்கின்றோம் என்று ಕೇಳುತ್ತೇವೆ, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நீங்கள் சரியான பாதைகளில் நடக்க வேண்டும். ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. அப்பொழுது யோபு என்ன செய்தார்? யோபு ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவருடைய கண்ணை ಅವರ ಕಣ್ಣನ್ನು அவருடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருந்தார். ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ. அவருடைய இருதயத்தை ಹೃದಯವನ್ನು கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருந்தார். ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ. இச்சைகள் வெளியே இருந்து வருகிறது. ಇಚ್ಛೆಗಳು ಹೊರಗಿಂದ ಬರುತ್ತದೆ. ஆனால் யோபு என்ன செய்தார்? ಯೋಬನು ಏನು ಮಾಡಿದ? இருதயத்தையும் கண்ணையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ಅವನು ಕಣ್ಣನ್ನು ಅವರು ರಕ್ಷಿಸಿಕೊಂಡರು. நாம் நீங்கள் யோபை போல இருக்க வேண்டும். ನಾವು ಯೋಬನಾಗಿರಬೇಕು. நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள ನಮ್ಮ வேண்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பார்க்க முடியாத காட்சிகளை பார்த்துவிட்டு ನೋಡದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ஆண்டவரே நான் பாவத்திலே விழுந்து விட்டேன். ದೇವರನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟೆ. அது பார்த்தா பாவத்துல தான் விழுவோம். ಅದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಪಾಪದಲ್ಲೇ ಬೀಳುವುದು. இல்லைன்னா பரலோகத்திலே விழுவோம். ಇದನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬೀಳುವುದು. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. கண்கள் சரியாக இருக்க வேண்டும். ಕಣ್ಣುಗಳು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நாம் பார்க்கின்ற காட்சிகள் சரியாக இருக்க ನಾವು வேண்டும். ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இன்னும் அநேக ஜனங்கள் அசிங்கமான ஜோக்களை பேசுவார்கள். ಇನ್ನು ಅನೇಕ ಜನರು ಅಸಹ್ಯವಾಗಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ಗೇಲಿಯಾಗಿ ಪರಿಹಾಸವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேட்கக்கூடாது. ಆಗಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು அதை ಕೇಳಬಾರದು. ಎಂಟರ್ಟೈನ್ செய்யக்கூடாது. ಅದನ್ನು ನಾವು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಬಾರದು. என்றால் அதெல்லாம் என்ன செய்கிறது என்றால் ಅದೆಲ್ಲ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? பாவத்திற்குள்ளாக தள்ளிவிடுகிறது. ಪಾಪದೊಳಗೆ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತದೆ. அப்பொழுது நான் வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நாங்கள் முதலாவது எங்கே பாவம் செய்கிறோம்? ಮೊದಲನೇ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. நம்முடைய சிந்தனையில பாவம் செய்கிறோம். ಚಿಂತೆಗಳಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. சிந்தனையில எத்தனையோ ஜனங்கள் வெளிப்பிரகாரமாய் ஜனங்கள் பாவம் செய்யாமல் இருந்தாலும் ಚಿಂತೆ ಅಂದ್ರೆ ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅನೇಕ ಜನಗಳು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ದರೂ ಕೂಡ சிந்தையில ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். ನಮ್ಮ ಚಿಂತೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னும் அந்த ஆபாச படத்தை நான் பார்க்க வேண்டும் ಈಗ ಅವನ ಅಸಹ್ಯವಾದ ಚಿತ್ರವನ್ನು ನೋಡಬೇಕು என்று என்ன செய்கிறார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சிந்தனையில யோசிக்கிறார்கள். ಒಂದು ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. யோசிப்பதே பாவம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಯೋಚಿಸುವುದೇ ಪಾಪ ಎಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இப்படிப்பட்ட ஸ்திரீயோடு ಹಾಗೂ ಇತ್ಯಾದ ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ இப்படிப்பட்ட புருஷனோடு ಇತ್ಯಾದ ಪುರುಷನೊಂದಿಗೆ நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். ನಾನು ಐಕ್ಯ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. நான் பாவத்தில் ஈடுபட வேண்டும் என்பதே ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. ஆண்டவருடைய கண்களிலே பாவமாக இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅದು ಪಾಪವಾಗಿದೆ. நம்முடைய சிந்தைகள் சரியாக இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಚಿಂತೆಗಳು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. சிந்தையிலே எத்தனையோ பாவங்கள் செய்கின்றோம். ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. மனுஷன் அறியாமல் இருக்கிறான். ಮನುಷ್ಯರು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ತಿಳಿಯುವ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சிந்தைகள் சரியாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಚಿಂತೆಗಳು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அது மட்டுமல்ல, கற்பனை. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕಲ್ಪನೆ. கற்பனை என்பது ಕಲ್ಪನೆ ಎನ್ನುವುದು ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த காரியமாக ದೇವರು இருக்கிறது. ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அதை நாங்கள் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த ಅದು வேண்டும். ನಾವು ಆತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஆனால் இன்றைக்கு இந்த கற்பனைகளை வைத்துக் கொண்டு ಈ ಒಂದು ಕಲ್ಪನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು கற்பனையிலேயே எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு ஜனங்கள் செய்கிறார்கள். ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿಯೇ ಎಷ್ಟೋ ಪಾಪಗಳನ್ನು ಜನರು ಮಾಡುತ್ತಾರೆ. ஐயோ, அதை அப்படி செய்திருக்க வேண்டும், ಅದನ್ನು ಹಾಗೆ அதை ಮಾಡಬೇಕು, இப்படி பார்த்திருக்க வேண்டும். ಹೀಗೆ ನೋಡಬೇಕಾಗಿ என்று கற்பனை செய்வதே ಕಲ್ಪನೆ ಮಾಡುವುದು பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪ ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நம்முடைய சிந்தைகள், ನಮ್ಮ ಚಿಂತೆಗಳು, நம்முடைய கற்பனைகள் ನಮ್ಮ ಕಲ್ಪನೆಗಳು பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. இது எப்பொழுது பரிசுத்தமாக ಅದು இருக்கிறது? ಯಾವಾಗ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ? வெளிப்பிரகாரமாக எப்பொழுது நான் நீங்கள் பரிசுத்தமாக வாழலாம். ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನೀವಾಗ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. இந்த சிந்தையை ಈ ಚಿಂತೆಯನ್ನು, இந்த கற்பனையை ಈ ಕಲ್ಪನೆಯನ್ನು நம்முடைய ஆளுகையில வைத்துக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗಳಿಗೆ இந்த ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. மனம் போகிற போக்கில நாங்கள் போகக்கூடாது. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೋದಂತೆ ನಾವು ಹೋಗಬಾರದು. நம்முடைய சரீரம் சொல்வதை நாங்கள் கேட்கக்கூடாது. ನಮ್ಮ ಶರೀರ ಹೇಳುವಂತೆ ನಾವು ಕೇಳಬಾರದು. சரீரத்தின் பிரகாரமாய் வாழக்கூடாது. ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬಾರದು. ஆவியின் பிரகாரமாய் வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಆತ್ಮನಿಗೆ ನಾವು ಆತ್ಮನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ವೇದ ವಾಕ್ಯ நாங்கள் ಹೇಳುತ್ತದೆ. எதை பார்க்கின்றோம் என்று நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க ನಾವು வேண்டும். ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ ಎಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. வாலிப ஸ்திரீகளுக்கு ஒரு எச்சரிக்கை. ಅಂದ್ರೆ ಯವನಸ್ಥರಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ. என்ன இன்னைக்கு ஸ்திரீகள் பார்த்தீர்கள் என்றால் ಹಾಗೆ ಇಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ அசிங்கமான துணிகளை அணிந்து கொள்கிறார்கள். ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು போடக்கூடாத துணிகளை போடுகிறார்கள். ಹಾಕಬಾರದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ஆனா இன்றைக்கு கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இது என்னுடைய துணி, இது என்னுடைய சரீரம். ಇದು ನನ್ನ ಶರೀರ, ನನ್ನ ವಸ್ತ್ರ. அவர்கள் பாவம் செய்தால் நான் என்ன செய்ய முடியும்? ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ನಾನೇನು ಮಾಡಲಿ? நீ ஒரு மனுஷனை கவர்ச்சித்து ನೀನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಆಕರ್ಷಿಸಿ அவனை பாவத்தில் விழ வைத்தால் ಅವನನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಿದರೆ தேவனுடைய கோபம் உன் மேலே இறங்கும். ದೇವರ ಕೋಪ ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಿಡಿಯುತ್ತದೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவன் பாவம் செய்திருக்கிறான், இல்லை என்று சொல்ல ಅವನು முடியாது. ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಇಲ್ಲದೆ ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் அந்த பாவத்தை செய்ய தூண்டினவள் நீ. ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತೆ ಮಾಡಿ
ಮಾಡಿದವಳು ನೀನು. அப்பொழுது ஸ்திரீகள் ಆಗ ಸ್ತ್ರೀಯರು எப்படி ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் ಹೇಗೆ என்று ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க ಅವರು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. வாலிபர்களே, ಯವನಸ್ಥರೇ, எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாகிரு. இன்னைக்கு சோஷியல் மீடியாக்களை யூஸ் செய்கிறோம், ಅಂದ್ರೆ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, இன்ஸ்டாகிராம் யூஸ் செய்கிறோம், ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ನೋಡುತ್ತೇವೆ, எத்தனையோ காரியங்களை பயன்படுத்துகிறோம். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. எல்லாவற்றிலும் அசிங்கமான காரியங்கள் இருக்கிறது. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿವೆ. அப்படிப்பட்ட நபரோடு நாங்கள் தொடர்பு வைத்துக் ಆ கொள்ளக்கூடாது. ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை எடுத்து விட வேண்டும். ಆ ರೀತಿಯಾದ ಜನಗಳಿಂದ ಕೂಡ ಅವರಿಂದ ನಾವು ದೂರವಾಗಬೇಕು. அப்படிப்பட்ட நபர்களோடு நாங்கள் ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. ஏனென்றால் அது பாவத்திலே நம்மளை தள்ளிவிட்டு விடுகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಪಾಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತದೆ. அப்ப ஸ்திரீயானவர்கள் இந்த ಸ್ತ್ರೀಯರು சரியாக ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ಸರಿಯಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் சரியாக ஆடை அணிந்து கொண்டு ನೀವು ಸರಿಯಾಗಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು வாலிபர்கள் பாவங்களில் ஈடுபட்டால் ಅಂದ್ರೆ ಯೌವನಸ್ಥರು ಪಾಪಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் அதற்கு கணக்கை கொடுப்பார்கள். ಅದಕ್ಕೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಅವರು ஆனால் ಕೊಡುತ್ತಾರೆ. நீ ஒரு மனுஷனை பாவத்துக்கு என்று தூண்டினால், ಆದರೆ ನೀನು ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಆಕರ್ಷಿಸಿದರೆ நீ விபச்சாரக்காரி என்று வார்த்தை ಒಂದು சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರಕಾರಿಯಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இதை கேட்பதற்கு பயங்கரமாக இருக்கும். ಇದು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಭಯಂಕರವಾಗಿದೆ. ஆனால் சத்தியம் இதுதான். ಅದರ ಸತ್ಯವೂ ಇದೆ. வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ எல்லா ஜனங்கள் எல்லா ಜನರು விபச்சாரக்காரர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರಕಾರರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஒரு விதத்தில் எல்லா விதத்தில் நாங்கள் பாவம் ಒಂದು செய்கிறோம். ವಿಧದಲ್ಲಿ ಆದರೆ ಇನ್ನೊಂದು ವಿಧದಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ನಾವು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்படிப்பட்ட ஜனங்களோட ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. ಜನತೆಗೆ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇರಬಾರದು. யாராவது நம்மிடத்தில் தவறாக பேசுகிறார்கள் என்றால் ಯಾರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ அப்பொழுதே அந்த கனெக்ஷனை கட் செய்து விட ಆಗ வேண்டும். ನಾವು ಸಂಬಂಧವನ್ನು ಕತ್ತರಿಸಬೇಕು. அப்படிப்பட்ட ஜனங்களோட ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. ಆಗ ಜನತೆಗೆ ಐಕ್ಯವಾಗಿರಬಾರದು. இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இது பெரியவர்கள் சிறுவர்கள் மட்டுமல்ல, ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಮಾತ್ರ பெரியவர்கள் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க ದೊಡ್ಡವರಾದ வேண்டும். ನೀವುಗಳು இதை ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பார்க்கிறீர்கள், ಏನನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ, இதை கேட்கிறீர்கள், ಏನನ್ನು ಕೇಳುತ್ತೀರಾ, எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க ಎಲ್ಲದಕ್ಕೂ வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் அவர்கள் நமக்குள்ளாக இருக்கிற பாவங்களும் தான் உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಪಾಪಗಳೇ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದು. ஆனால் நான் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்பட்டு ಆಗ ನಾವು ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು எந்த ஸ்திரீயை இச்சையோடு பார்க்க கூடாது, ಯಾವ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ எந்த ನೋಡಬಾರದು, புருஷனை இச்சையோடு பார்க்க ಯಾವ கூடாது. ಪುರುಷನನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ நீங்கள் ನೋಡಬಾರದು. கல்யாணமாய் இருந்தால், ನೀವು ಮದುವೆಯಾಗಿದ್ದರೂ யாரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால், ನಾವು ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಿದ್ದಾರೆ, உங்களுடைய புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ அந்த காரியம் பிடிக்காமல் இருந்தால், ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಹಾಗೂ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ அந்த கனெக்ஷனை அங்கே துண்டித்து விட வேண்டும். ನಾವು ಸಂಬಂಧವನ್ನು ಅಲ್ಲೇ ಕತ್ತರಿಸಬೇಕು. இன்றைக்கு உங்களுக்கு இந்த எச்சரிக்கை, இந்த பெரியவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ಆದ್ರಿಂದ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ದೊಡ್ಡವರಿಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವೆ. புருஷன் பொண்டாட்டிக்கு உண்மை உள்ளவராக காணப்பட ಹಾಗೂ வேண்டும். ಗಂಡನ ಹೆಂಡತಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. புருஷன் பொண்டாட்டிக்கு உண்மையுள்ளவராக இருக்க ಅದೇ வேண்டும். ರೀತಿಯಾಗಿ ಹೆಂಡತಿಯು ಗಂಡನಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. எவ்வளவு பேர் போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறீர்கள்? ಎಷ್ಟೋ ಜನಗಳು ನಿಮ್ಮ ಫೋನ್ಗಳಿಗೆ ಪಾಸ್ವರ್ಡ್ ಹಾಕಿಡುತ್ತಾರೆ. என்னுடைய புருஷனுடைய போன் பார்க்க கூடாது, ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಫೋನ್ ನೋಡಬಾರದು, என்னுடைய பொண்டாட்டியினுடைய போன் பார்க்க ನನ್ನ கூடாது. ಹೆಂಡತಿ ನನ್ನ ಫೋನ್ ನೋಡಬಾರದು. ஏன் பார்க்க கூடாது? ನೋಡಬಾರದು, வேற கனெக்ஷன் எங்கேயோ இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನೋ ಇದೆ, ராங் கனெக்ஷன் இருக்கிறது. ಏನೋ ತಪ್ಪಾಗಿ ಇದೆ. அந்த ராங் கனெக்ஷனை இன்னைக்கு ரைட் கனெக்ஷனா மாத்தி ಆ விடும். ತಪ್ಪಾದ ಕನೆಕ್ಷನ್ ಇಂದು ರೈಟ್ ಕನೆಕ್ಷನ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ. உங்களுடைய புருஷன் உங்களுடைய போன் கேட்டா நீங்க கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಗಂಡನ ಫೋನ್ ಕೇಳಿದರೆ ಕೊಡಬೇಕು. உங்களுடைய பொண்டாட்டி உங்களுடைய புருஷனுடைய போன் கேட்டா கொடுக்கணும். ಹೆಂಡತಿಯು ಗಂಡನ ಫೋನ್ ಕೇಳಿದರೆ ಕೊಡಬೇಕು. இல்லையா? புருஷனுக்கு பொண்டாட்டிக்குள்ள எந்த சீக்ரெட்டும் இல்ல. ಆದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರಹಸ್ಯವೂ ಇಲ್ಲ. இல்லையா? எல்லாம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஓபனாக இருக்க வேண்டும். ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬಹಿರಂಗವಾಗಿರಬೇಕು. முதலாவது நம்மளுடைய ப்ரொடெக்டர் ஆண்டவர், ಮೊದಲು ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ದೇವರು, இரண்டாவது ಎರಡನೇದು நம்முடைய புருஷன் நம்முடைய பொண்டாட்டி பார்த்தீர்கள் என்றால் ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಬ್ಬರಿಗೆ நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறார்கள். ಒಂದು ರಕ್ಷಿಸುವವರು எல்லாம் சொல்லிவிட வேண்டும். ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಬೇಕು. இல்லையா? வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஸ்திரீகளோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. புருஷரோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நீங்கள் பரிசுத்தத்தை நாட வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸಬೇಕು. தேவையில்லாமல் யாரிடத்திலும் ஐக்கியத்தில் க்ளோஸ் ஆக இருக்கக்கூடாது. ಬೇಡದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಯಾರ ಜೊತೆಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಹಳ ಐಕ್ಯವಾಗಿ ಇರಬಾರದು. நீங்கள் யாரோட க்ளோஸா இருக்கிறீர்களோ ನೀವು ಯಾರೊಂದಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಆಪ್ತರಾಗಿ ಐಕ್ಯವಾಗಿರುತ್ತೀರೋ கடைசியா உங்களை க்ளோஸ் செய்து விடுவார்கள். ಕೊನೆಯದಾಗಿ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட பாவங்களில் உங்களை க்ளோஸ் செய்து விடுவார்கள். ಮಾರ್ಗದ ಪಾಪಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஆனால் நான் நீங்கள் எச்சரிக்கையாக ನಾವು இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? ದೇವರ ಚಿತ್ತವು ಏನಾಗಿದೆ? விபச்சாரம் செய்யக்கூடாது. ವಿಚಾರ ஒரு ಮಾಡಬಾರದು. ஸ்திரீயாவது ஒரு ಸ್ತ್ರೀಯನ್ನಾಗಲಿ, ஒரு புருஷனையாவது ஒரு ಪುರುಷನನ್ನಾಗಲಿ இச்சையோடு பார்க்க கூடாது. ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ನೋಡಬಾರದು. ஆபாசமான படங்களை பார்க்க கூடாது. ಅಸಹ್ಯವಾದ ಚಿತ್ರವನ್ನು ನೋಡಬಾರದು. ஆபாசமான காரியங்களை கேட்க கூடாது. ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಕೇಳಬಾರದು. இதையெல்லாம் எப்பொழுது நாங்கள் செய்து அபியாசம் செய்கிறோமோ ಇವೆಲ್ಲವನ್ನು ಯಾವಾಗ ನಾವು ಕೈಗೊಂಡು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ, அப்பொழுது நான் நீங்கள் பாவங்களை மேற்கொண்டு ಆಗ ನಾವು ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ಜಯಿಸಿ பரிசுத்தமான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. வெளிப்பிரகாரமாய் நான் பரிசுத்தவான் என்று காண்பிப்பதல்ல, ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಎಂದು ತೋರಿಸುವುದಲ್ಲ. ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய இருதயம், உங்களுடைய செயல்கள், யோசனைகள் எல்லாம் பரிசுத்தமாக
ನಾವು ದೇವರ ಕಾಣಪಡಬೇಕು. ಮುಂಭಾಗವಾಗಿ ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು, ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು, ನಿಮ್ಮ ಯೋಚನೆ ಕಲ್ಪನೆಗಳು ಎಲ್ಲವೂ ಹಾಗೂ ನಿಮ್ಮ ನಡವಳಿಕೆ ಎಲ್ಲವೂ ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறவர்களின் மேலே ಪಾಪ ಮಾಡುವವರ ಮೇಲೆ தேவனுடைய கோபம் நியாய தீர்ப்பு வரும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಹಾಗೂ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು, ದೇವರ ಕೋಪ ಅವರ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை ಇಬ್ರಿಯರು வாசிக்கலாம். 13:4 ವಚನ ನೋಡೋಣ. விவாகம் யாவருக்குள்ளும் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் விவாகமற்றம் விவாகம் மஞ்சம் அசூசி படாததாயும் இருப்பதாக அசூசிப்படாமல் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாய தீர்ப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தன நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எதற்காக பாவம் செய்யக்கூடாது? ಯಾಕಾಗಿ ಪಾಪ ಮಾಡಬಾರದು? தேவனுடைய கோபம், ದೇವರ ಕೋಪ இந்த பாவத்தின் நிமித்தம் இறங்குகிறது. ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ யாரின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது? ಯಾರ ಮೇಲೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತದೆ? விபச்சாரக்காரர்களின் மேலே, ವಿಚಾರಕಾರರ ಮೇಲೆ, வேசித்தனக்காரர்களின் மேலே, ವೇಷಿತನ ಮಾಡುವವರ ಮೇಲೆ, அசுத்தமான பாவங்களில் ஈடுபடுவர்களின் மேலே, ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವವರ ಮೇಲೆ, சிந்திக்கிறவர்களின் மேலே, ಅಶುದ್ಧವಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡುವವರ ಮೇಲೆ, யோசிக்கிறவர்களின் மேலே, ಯೋಚಿಸುವವರ ಮೇಲೆ, கற்பனையில பாவம் செய்கிறவர்களின் மேலே, ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವವರ ಮೇಲೆ தேவனுடைய கோபம் இறங்குகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಕೋಪ ಇಳಿಯುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? ಅದು ದೇವರ ಚಿತ್ತ ಏನಾಗಿದೆ? நான் நீங்கள் பரிசுத்தமாய் நடப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ನಾವು ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಡೆಯುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் ಕೊನೆಯದಾಗಿ 1 தெசಲೋನಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை வாசிக்கலாம். 3ರಿಂದ 8ನೇ ವಚನದವರೆಗೆ ನೋಡೋಣ. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசಲೋನಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3லிருந்து 8வது வசனம் வரை வாசிக்கலாம். 3ರಿಂದ 8ನೇ ವಚನ. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து நீங்கள் வேசியின் மார்க்கத்திற்கு விட்டு விலகி இருங்கள். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல லோக இச்சைகளுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல ನಮ್ಮನ್ನು ಅಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ಅಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. நாங்கள் அசுத்தமான வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. ಅಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ஆனால் பரிசுத்தமான பாதைகளில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ಆದರೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது போய் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்காக அழைக்கவில்லை, ನಮ್ಮನ್ನು ಅಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲಿಲ್ಲ, பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ಅಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ಅಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. நம்முடைய எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ நம்முடைய ಕಾಣಬೇಕು. பேச்சுகளிலும், ನಮ್ಮ ಮಾತು, நாங்கள் பார்க்கின்ற காரியங்களிலும், ನಾವು ನೋಡುವಂತ ದೃಷ್ಟಿ, கேட்கின்ற காரியங்களிலும், ಕೇಳುವಂತ ಕಾರ್ಯ, நடக்கிற விதத்திலும் ನಡೆಯುವಂತ ವಿಧಾನ எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧ ಕಾಣಬೇಕು. ஏனென்றால் இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இந்த போதனையை யார் வெறுக்கிறார்களோ, ಈ ಬೋಧನೆಯನ್ನು ಯಾರು ಅಸಡ್ಡೆ இந்த ಮಾಡುತ್ತಾರೆ, கட்டளைகளை யார் வெறுக்கிறார்களோ, ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಯಾರು ದೂರ ಮಾಡುತ್ತಾರೆ, இவர்கள் மனுஷனை தள்ளவில்லை, ಇವರು ಮನುಷ್ಯರನ್ನು ತಳ್ಳಲಿಲ್ಲ, ஆனால் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை தள்ளிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟದ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ತಳ್ಳಿದ್ದಾರೆ. தேவனுடைய ஜனங்களே, ದೇವಜನಗಳೇ, எச்சரிக்கையாக இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. காலம் சமீபமாக இருக்கிறது. ಕಾಲ ಸಮೀಪವಾಗಿದೆ. இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து நான் நீங்கள் ஓட வேண்டும். ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ನೀವು ಓಡಬೇಕು. ஒரு நாள் இந்த பாவங்கள் நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறது. ಈ ದಿನವೂ ಈ ಒಂದು ಪಾಪಗಳು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಅದು ಬರುತ್ತದೆ. அந்த நேரத்தில் நான் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ದೇವರನ್ನು ಆತುಕೊಂಡು வார்த்தைகளை வாசித்து ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ அப்படிப்பட்ட பாவங்களை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாகும். ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು அந்த ಮಾತ್ರವಲ್ಲ, பரிசுத்தமான பாதைகளில்
ಪರಿಶುದ್ಧವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. இப்படிப்பட்ட நான் வெறும் மனுஷன், ಈ ರೀತಿಯಾದ ನಾನು எல்லாருக்கும் இருக்கிற வீக்னஸ் எனக்கு இருக்கிறது என்று ನಾನು ಕೂಡ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಲ್ಲರಿಗಿರುವಂತ ಬಲದಿಂದ ನನ್ನಲ್ಲಿದೆ ಎಂದೇನು. நான் நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. ನಾನು ನೀವು ಏನೋ ತಾನು ಎಂದು ಅಲ್ಲಿ ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. நான் நீங்கள் மிருகங்கள் அல்ல, ನಾವು ಪ್ರಾಣಿಗಳಲ್ಲ, நான் நீங்கள் மனுஷர்கள். ನಾವು ಮನುಷ್ಯರು. ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷர்களாக ದೇವರ இருக்கிறோம். ತನ್ನ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. அதை மேற்கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்து ಅದನ್ನು விட்டார். ಜಯಿಸುವಂತ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ನಾವು ನೀವು ಹೇಗಿರಬೇಕು? எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவரை சார்ந்து நடக்க வேண்டும். ದೇವರನ್ನ ಆತುಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பரிசுத்தம் இல்லாமல் ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ಇದರಲ್ಲಿ பாக்கியவான்கள். ಶುದ್ಧವುಳ್ಳ ಮನುಷ್ಯ ಭಾಗ್ಯವಂತರು. இவர்கள் மட்டும் தான் தேவனை தரிசிப்பார்கள். ಇದರಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತಾರೆ. அசுத்தம் நிறைந்திருக்கிறவர்கள் ಅಶುದ್ಧ ತುಂಬಿರುವವರು தேவனை காண முடியாது. ದೇವರನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. அப்பொழுது தேவனுடைய ஜனங்களே, ದೇವ ಜನಗಳು ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ದೇವರನ್ನು ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. அதிகமாக ஜெபிக்க வேண்டும், ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, அதிகமாக வேத வாசிக்க ಹೆಚ್ಚಾಗಿ வேண்டும். ವೇದ அது ಓದಬೇಕು. மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, எங்கே பாவம் இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறதோ ಎಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಎಂದು ನಮಗೆ அந்த ಗೊತ್ತಿದೆಯೋ இடத்திலிருந்து ஓடிவிட ಆ வேண்டும். ಸ್ಥಳದಿಂದ ನಾವು ಓಡಬೇಕು. யோசேப்பு வந்து பார்த்தீர்கள் என்றால், ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡುವಾಗ இல்லையா, வந்து வாலிப நாட்களிலே ಅವನು ಒಂದು ಯೌವನದ ಕಾಲದಲ್ಲಿ அவன் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தான் என்ற வார்த்தை ಅವನು சொல்லுகிறது. ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀಯಳು யோசேப்போடு பாவம் செய்ய வேண்டும் என்று ಯೋಸೇಫನ ಜೊತೆ ಪಾಪ ಮಾಡಬೇಕೆಂದು எப்பொழுதுமே அவளை கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். ಯಾವಾಗಲೂ ಅವಳನ್ನು ಕರೆಯುತ್ತಲೇ ಇದ್ದಳು. ஆனால் யோசேப்பு பார்த்தீர்கள் என்றால், ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡುವಾಗ எப்பொழுது இந்த ஸ்திரீ அவனை பிடித்து ಯಾವಾಗ இந்த ಸ್ತ್ರೀ ಅವನನ್ನು ಹಿಡಿದು அவனுடைய துணியை எடுத்து விட்டாளோ, ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದಳು. யோசேப்பு அந்த இடத்திலிருந்து ಯೋಸೇಫ ಆ ಸ್ಥಳದಿಂದ துணி இல்லாமே ஓடிவிட்டான். ವಸ್ತ್ರದಿಂದ ಓಡಿದ. ஏனென்றால் யோசேப்பு யாருக்கு பயப்பட்டான்? ಯೇಸುವನ್ನು ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟ? ஆண்டவருக்கு பயப்பட்டான். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟ. அவருக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿರುವ ಕಾರ್ಯ, இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿರುವ இந்த ಕಾರ್ಯ. பாவத்திலிருந்து ஓட வேண்டும் என்று ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು சில ಓಡಬೇಕೆಂದು. நேரத்தில் அந்த இடத்திலிருந்து ஓடிவிட வேண்டும். ಆದ್ರೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪ ಇರುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಬಿಟ್ಟು சில ಓಡಬೇಕು. நேரத்தில் நான் நீங்கள் நம்மளுடைய முட்டியில் என்ன செய்ய ಕೆಲವು வேண்டும்? ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಏನೇ ಮಾಡಬೇಕು? அந்த ಮೊಣಕಾಲುಗಳಲ್ಲಿ பாவங்களை மேற்கொள்ள ಆ வேண்டும். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಬೇಕು. ஆண்டவரை தேட வேண்டும், ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು, ஆண்டவரை நாட வேண்டும். ದೇವರನ್ನು ಬಾಯಿಸಬೇಕು. தீர்க்கதரிசனம் வேணுமா உங்களுக்கு? ಪ್ರವಾದನೆ ಬೇಕಾ ನಿಮಗೆ? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா, ಪ್ರವಾದನೆ ಹೇಳಲ್ಲ? நீங்கள் பரிசுத்தமாய் வாழுவதே ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದು ஆண்டவருடைய சித்தமாக ದೇವರ இருக்கிறது. ಚಿತ್ತವಾಗಿದೆ. பரிசுத்தத்தை நாடுங்கள், ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸಿರಿ, பரிசுத்தரை நாடுங்கள், ಪರಿಶುದ್ಧರನ್ನೇ ಬಯಸಿರಿ, பரிசுத்தமாய் நடங்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಡೆಯಿರಿ. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை ನಮ್ಮ கொடுப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಅವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனால் பாவங்களிலே வாழ்ந்து, ಪಾಪಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸಿ, அக்கிரமங்களிலே மரித்து, ಪಾಪಗಳಲ್ಲಿ ಸತ್ತು, பாவங்களை அபியாசம் செய்தால் ಪಾಪಗಳನ್ನು ಕೈಬಿಡಲು தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்போம். ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ವಿಶ್ವಾಸ அவர் ಮಾಡುತ್ತೇವೆ. எப்படி பரிசுத்தராக வாழ்ந்தாரோ, ಅವರು ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಿದರು, நான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ ನಾವು வேண்டும். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அதைத்தான் ஆண்டவருடைய சித்தமாக ಅದೇ இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எழுந்து நிற்கலாம். ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. ಎಲ್ಲ ಕಣ್ಣಲ್ಲಿ ಮೂಡಿ ಜಪಿக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை போஷித்தீர் ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இது எல்லாருக்கும் இருக்கிற ஆண்டவரே ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களிடத்தில் நீர் வார்த்தை மூலமாய் பேசினீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பார்வைகள் பரிசுத்தமாக காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே பேச்சுகள் பரிசுத்தமாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய செவிகள் பரிசுத்தமாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்ப பாவமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான இச்சைகளில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே. எல்லா விதமான பாவங்களை விட்டு விலகி ஓட உதவி செய்யும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நாங்கள் பலவீன பாத்திரங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எச்சரிக்கையாக ஆண்டவரே, வாலிபத்தின் இச்சைகளில் இருந்து நாங்கள் விலகி ஓட உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா விதமான இச்சையில் இருந்து ஆண்டவர், அசுத்தமான பாவங்களில் இருந்து ஆண்டவரே, விபச்சாரத்தில் இருந்து ஆண்டவர், வேசித்தனத்தில் இருந்து ஆண்டவரே, நாங்கள் மனத்திறமை ஆண்டவர் உடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சுயத்திற்காக நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இதயத்திற்குள்ளாக ஆண்டவரே பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய செயல்களிலே பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய யோசனைகளிலே பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. பவுல் இப்படியாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே, தேவனுடைய சித்தம் நாங்கள் அசுத்தமான வாழ்க்கை வாழுவதல்ல, ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்ப பரிசுத்தத்திற்காக நாங்கள் தாகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்தத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தீர் ஆண்டவரே. அப்ப நாங்களும் அப்படிப்பட்ட
வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்ப வார்த்தை சத்துவத்தை அறிய உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப பாவத்தின் பலனை அறிய உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப பாவம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று ஜனங்கள் அறிய உதவி செய்யும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. அப்ப எங்களுடைய சுயத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் பாவங்களை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் அப்பா இயேசுவே. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப எங்களுக்கு பலனளிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப நாங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே, சகாயம் செய்யும் ஆண்டவரே. ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களில் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக நீங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே பரலோகத்தின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழிநடத்தும் ஆண்டவரே. செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. செய்கிற பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. காணிக்கைகளை தசமபாகங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் வியாதிகளில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் பலவீனமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, அப்பா அவர்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாகும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி ஆண்டவரே. இதனால் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாகும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்டீரே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பின் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்போம் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.